சபைக்குள்ளே இருப்பீங்க, அதான் ஊழியம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆனால் நீங்கள் பரலோகத்துக்கு போகணுமே, அதை பற்றி நீங்கள் ஏதாவது கவலைப்படுறீங்களா? கவலைப்பட விட மாட்டாங்க. தான் நீ சரியா இருக்கேன்னு சொல்லி தேட விட மாட்டான். வசனத்தினால தான் வஞ்சிக்க முடியும்னா வசனத்தையே எடுத்து காட்டுவான். அவன் அவ்வளோ ஒரு பிரில்லியன்ட்டவன். அதனால தான் நீங்கள் அந்த ஆர்டர் பண்ணுங்கள். சுய வெறுப்பு ரொம்ப முக்கியப்பியா ஊழியக்காரங்களுக்கு. ஒரு ஊழியக்காரனுக்கு அது வராதான். இதை பாரு, அவன்கிட்ட இருக்காங்க. இல்லைன்னா அவன் வானத்தை வில்லா வளைச்சாலும் சரி தள்ளி போயிடும். அவனை தூரப்படாது. அதுக்கு தான் திருப்பி சொல்லி தரேன். தேவ சித்தம்னா என்ன, ஏதோ பின்பற்ற என்ன, இப்படி சொல்ல வச்சுருவான் பிசாசு உங்களை. இப்போ சொல்லிட்டு வந்து பத்தியா நிறுத்தி தேவ சித்தம்னா என்ன அப்படின்னா சொல்லிக் கொடுக்கணும். பிதாவுக்கு கீழே இருக்கிறது, ஒரு தலைமைக்கு கீழே இருக்கிறது தேவ சித்தம். இதைத்தான் சொல்லணும். நீங்கள் வரிசை அப்போ எப்படிப்பட்ட ஊழியங்கள் உங்களை சுற்றி இருக்கிறாங்க, ஊழியம் நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிறீங்க. அங்கே கத்தர் இருக்காருன்னு சொல்லக்கூடாது. அவங்கள்ட்ட தாளந்து இருக்கலாம், வரங்கள் இருக்கலாம், பணங்கள் இருக்கலாம், வாரிசுகள் இருக்கலாம். கத்தர் இருக்காரா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறேன். வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியர் அப்படின்னா வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியர் தேவசத்தை இல்லை. அழைக்கப்பட்டவன் வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியம் செய்யவே கூடாது. அழைப்பு இல்லாதவர்கள் சபைக்குள்ளே இருப்பார்களானால் அவர்கள் வேலை செய்து கொண்டே என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். அது விசுவாசிகளுக்குரியது. பார்ட் டைம் ஊழியம். இன்னைக்கு ஊழியம் இல்லை, நான் பின்மாட்டக்காரனா இருக்கேன். என்ன நம்பிக்கலாம்? யார் தெரியுமா? யார் தெரியுமா காரணம்? நீ ஏசுனார் பேரை பயன்படுத்துவாங்க. அந்த செத்தாவிகள் இயேசுவின் பேரை சொன்னாலே ஓடுது. இயேசுவின் சொன்னாலே ஓடுது. இப்போ இயேசுவின் நாமத்தை ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதுக்காக இயேசு கூட இருக்காருன்னு நீங்கள் நம்பக்கூடாது. அதுக்கு தான் இது. ஏசுனார் கூட இல்லாமல் இருப்பார், ஆனால் அவர் பேரை பயன்படுத்துவாங்க. ஏசா தேவசித்தம் செய்கிற ஊழியத்தில் இயேசுவுக்கு தலைமை இருந்தது. பிதா இருந்தார், இயேசுக்கு மேலே இருந்தார், தலைமை இருந்தது, அதிபர் இருந்தார். அது ஒரு பாயிண்ட் தேவசித்தம் செய்கிற ஊழியத்தில். அதுக்கு அதெல்லாம் தேவசித்தம் செய்கிற ஊழியத்தில் இது இருக்கணும். அதனால ஒரு ஊழியக்காரன் தேவசித்தம் செய்கிறானா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இத்தனை ஆதாரங்கள் உங்களுக்கு தந்தாச்சு. இது இல்லாமல் ஒருத்தன் என்னதான் ஊழியம் செஞ்சாலும் அது நியாயம் தீர்க்கப்படும். அவன் பரலோகம் வரமாட்டான். யாராவது ஒரு ஆள்வாச்சு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதை பற்றி சொல்லுவீங்க. அந்த சாத்தானுடைய வகையில் 2 பிரிவு இருக்குது. ஒன்று செத்த ஆவிகள்னு ஒரு பிரிவு இருக்குது. இன்னும் ஒன்று தேவ சித்தத்துக்கு விரோதமாக போராடுகிற ஆவிகள். இந்த 2 வகை ஆவி கிரியை செய்து அப்படின்றது அநேகருக்கு அறிவில்லை. ஒன்று சித்தாவி. சித்தாவினா என்ன? இந்த உலகத்தில் நீங்கள் போய் சாசு வரட்டி இல்லை, சாசுகளை அந்த ஆவிகள் வேறு. ஏசுனார் வரட்டினார், சீசன்லும் வரட்டினாங்க. மனிதருக்குள்ளே இருந்து விரட்டப்படும் ஆவிகளை செத்த ஆவிகள் என்று வேதம் சொல்லுது. தேவ சித்தத்துக்கு விரோதமாய் போராடுகிற ஆவிகள் சாத்தானுடைய தலைமையில், அது ஊழியங்களிலும் சபைகளிலும் ஊழியக்கார் குடும்பத்திலும் ஊழியனிலும் அது கிரியை செய்யும். இந்த ஆவிகள் சாத்தானுடைய தலைமையில் செயல்படுற ஆவிகள். இந்த ஆவிகள் வேறு, அந்த ஆவிகள் வேறுன்னு நீங்கள் படிச்சிருக்கணும். சார் சொல்லுவான் 2 ஒன்று தான் சொல்லிக் கொடுப்பான். அது சாத்தான் சொல்லிக் கொடுக்குறது. இந்த ஆவிகள் தேவ சித்தத்துக்கு விரோதமாக போராடுகிற ஆவிகள். சாத்தானுடைய தலைமையில் அந்த ஆவிகள் செயல்படும். யார் தேவ சித்தம் செய்கிறாங்க, எந்த குடும்ப தேவ சித்தம் செய்யுது, எந்த சபை தேவ சித்தம் செய்யுது, எந்த ஊழியக்காரன் தேவ சித்தம் செய்கிறானோ அவனை தாக்கும். தூதர்களில் 3 பிரிவு படிச்சிருப்பீங்களே. பெரிய ஆள் ஒன்று கப்ரியேல், இன்னொன்று மிக்கேல்,
அடுத்து சுடரொளி பட்டயம். பரலோகத்தில் தேவனை ஆராதிக்கிற குழு. இதெல்லாம் வேதத்தில் படிக்கணும். வேதம் தெரியாமல் பைபிள் தூக்கிறேன். இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தோம்னா அவனுக்கு தெரியாது. இதெல்லாம் அப்படி இருக்கா பைபிளில்? ஒரு ஜிபிஎம் பாஸ் வந்தார் ஆறு முதலுக்கு போது. எலியா எனக்கு பற்றி பேசுகிறேன். இப்போ எலியாவை பற்றி பேசும்போது அவர் தனியாக ரூமில் இருக்கார். இப்படி நீங்கள் எலியா எனக்குன்னு சொல்கிறீங்களே, இது எப்படி அப்படின்னு கேட்டேன். அது அப்படி தான் அப்படி தானே வசனங்கள் இப்படி இப்படி இருக்கே அப்படின்ட்டு சில வசனங்களை புரை காமிச்சு, இப்படிலாம் வசனங்கள் இருக்குது அப்படிலாம் இருக்கா, அப்படிலாம் இருக்கான்னு கேட்குறேன். அவன் சிபிஎம்ல ஒரு சபை பாஸ்டர், வயசான ஆள், சின்ன பையன் இல்லை. அவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் எம்எல்ஏவுக்கு காங்கிரஸ் கட்சியில் எம்எல்ஏக்கு நின்று தோற்று போடுவார். பொதுவாக பெந்த கொசு வரவெல்லாம் தோற்றவனா தான் இருப்பான். அதனால் பாவிகளை ரசிக்க பாவிகளின் கூட இருந்தேன் பெந்த கொசு ஒரு காலத்தில். இப்படிலாம் வந்து இருக்கான்னு கேட்குறாரு. 10-25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை சொல்லிட்டு இருக்கேன். அப்போ உள்ளவங்களே எப்படி இருக்காங்க, அப்போ இப்போ உள்ளவங்க எப்படி இருப்பாங்க? இப்படிப்பட்ட வசனங்கள்லாம் இருக்கா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் அவங்க இருக்காங்க. அவங்கள்ட்ட படிக்கலாம்னாக்க நான் பேசுகிறது. இவங்கெல்லாம் நம்மளோட பெரிய சபை, உபதேசம் தெரிஞ்சவங்க, அதனால் நம்ம இவங்கள்ட்ட ஏதாவது படிக்கலாம் அப்படின்னு சொல்லி வசனங்களுக்கு சந்தேகங்கள் கேட்கும்போது அவர் இப்படிப்பட்ட வசனம் இருக்கான்னு கேட்குறாரு. அதோட ஒன்றும் சொல்லலை, என்னத்தை சொல்ல, நம்மளோட வயசுக்கு மூத்தவர், பெரிய சபை, உபதேசம் வெளிச்ச உள்ள சபை, அதோட ஆஃப் ஆகிட்டேன். என்ன செய்ய, அப்படி தான் போயிடும். என்ன செய்யறது? அதனால் உபதேசத்தில் சபையை கட்டுறதே இல்லை. கிருபாசனம் இதில் கட்டப்படுது, கிருபையில். அப்போ சத்தியம் எங்கே? ஏதனார் ஒரு இடத்துல இருக்கணுமானால் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே. அப்போ நம்ம சபையில், நம்ம ஊழியத்தில், நமக்குள்ளே கிறிஸ்துவாசம் பண்ணுறாருன்னா சத்தியம் இருக்கணுமே. கிருபை இருந்தால் போதாத, சத்தியம் இருக்கும். அப்படிப்பட்ட சத்தியங்களை வேதாந்தத்திலிருந்து அடிப்படையாக்கி கற்றுக் கொடுக்கிற ஊழியர்கள் இல்லை. எல்லாம் கிருபை. இப்போ வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும். 5:39 யோவான். யோவான் 5:39. அப்போ ஏது நேரம் முழுமையாக அறியணும்னா எதை அறியணும்? வேத வாக்கியங்களை அறியணும். அதை படிக்க மனசு இல்லை. ஆத்மாதாயம் பண்ண போகிறேன், ஊழிய போகிறேன், சபை கட்ட போகிறேன். வேத வாக்கியங்களை படிக்கவோ அதை ஆராய்ச்சி பார்க்கவோ உங்களுக்கு நேரம் இல்லை. இவனுக்குள்ளே எப்படி நித்திய ஜீவன் இருக்கும்? நித்திய ஜீவன் இருக்கிற மாதிரி நடிப்பான். அந்த ஊழியக்காரன் நடிக்கலாம். ஜீவனுக்குள்ளே போக முடியாது. நித்திய ஜீவன் எதுலாம் இருந்து எடுக்கணுமோ அதுலேருந்தெல்லாம் எடுக்கணும். சுத்தாமிக்குள்ளே நித்திய ஜீவன் இருக்கு, இயேசுக்குள்ளே நித்திய ஜீவன் இருக்கு, வேத வாக்கியங்களுக்குள்ளே நித்திய ஜீவன் இருக்கு, சபை ஐக்கியத்தில் நித்திய ஜீவன் இருக்கு, சபைக்குள்ளே செய்யப்படும் திருவிருந்தில் நித்திய ஜீவன் இருக்கு. எத்தனை ரேட்டு கொண்டா ஜீவன் நித்திய ஜீவன் இந்த அளவுக்கு தான் சேஷ அனுமதிக்கிறேன். அடுத்தடுத்து அந்த ஜீவனில் வளரணுமே. அப்போ எந்தெந்த இடத்துலலாம் போய் நாம் அதை பெற்றுக்கொள்ளணும். அந்த இடத்துக்கு விட மாட்டான் சாத்தா. அதான் ஒளிஞ்சிரியல. அப்புறம் என்ன, நீ தான் பிரசவம் பண்ணுறீல, நீ தான் ஜவுக்கட்டான்னு தெரியல, இப்படியே சாத்தான் உன் மைண்டில் போய் உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டே இருப்பான். இவங்கள ஆமாம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். இப்படி சாத்தான் வஞ்சிக்கிறேன். நிறைய பேர் வஞ்சிக்கப்பட்டு போனாங்க. இப்போ வேத வாக்கியங்களை யாராவது பார்க்கணும். அதுக்கு இப்படி நேரம் ஒதுக்கி வந்தால் தான் உங்களுக்கு முடியும்.
நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்கள் மனைவி பிள்ளைகள் புருஷன் பிள்ளைகள் தான் இருப்பீங்க. சபைக்குள்ளே இருப்பீங்க, அதான் ஊழியம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆனால் நீங்கள் பரலோகத்துக்கு போகணுமே, அதை பற்றி நீங்கள் ஏதாவது கவலைப்படுறீங்களா? கவலைப்பட விட மாட்டான் சாத்தான். நீ சரியா இருக்கேன்னு சொல்லி தேட விட மாட்டான். குடும்பத்தை விட்டுட்டா போகிற, ஊழியத்தை விட்டுட்டா போகிற, ஆமாடா நான் பரலோகம் போகணும்னு சொல்லி என்ன கிட்ட வர மாட்டேன். நீங்கள் சொல்ல மாட்டீங்க, சொல்ல தெரியாது. அதுக்கு சில வசனங்களை பிறகு தருவான். நீங்கள் வசனம் வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வசனத்தை அவன் பிறகு தருவான். ஒரு குடும்பத்தை நடத்தாரு, அது இருந்தாலும் அவன் தேவடைய சபையை பார்த்தியா அதற்கு பார்த்தியா, உடனே ஆமாடா மச்சின்னு காரி போட்டுருவீங்க கழுத்தில். உங்களோட சாத்தான் பேசுகிறதை நீங்கள் கண்டுபிடிக்க தெரியணும். அப்போ குடும்பத்தை விட சபையை விட நீங்களும் முக்கியம். உங்களுக்கு மேலே தான் மற்றதெல்லாம். வேதம் அப்போ சொல்ல மாதிரி 1ஆம் நூற்றாண்டு திருச்சபை இதெல்லாம் மேலே உள்ளது. உங்கள் சபை, உங்கள் ஊழியம், உங்கள் குடும்பம் இதெல்லாம் கீழே உள்ளது, உங்களுக்கு அடுத்து. அதை முக்கியப்படுத்தி சொல்லுவான் சாஸ். அதுக்கு வசனங்களை காட்டுவான், எப்படி வஞ்சிப்பான். வசனத்தினால தான் வஞ்சிக்க முடியும்னா வசனத்தையும் எடுத்து காட்டுவான். அவன் அவ்வளோ ஒரு பிரில்லியன்ட்டவன். அதனால தான் நீங்கள் அந்த ஆர்டர் பண்ணுங்கள். நீங்கள் வந்த உடனே நான் என்ன சொன்னேன், ஆர்டர் பண்ணுங்கள், ஒழுங்குபடுத்து, முன்ன பின்ன வைக்க சொல்லுவான் சாத்தான். நீங்கள் சாத்தானை ஜெயிக்கிறதுக்கு தான் அந்த ஒழுங்கை சொல்லி கொடுத்தேன். அப்போ அந்த ஒழுங்குக்கு என்னோட ஆதாரம்னா இயேசு கிறிஸ்து. ஒழுங்கு யார்? ஆதாரம் என்ன? இயேசு கிறிஸ்து. அவர் பிதாவை முதன்மையாக வைத்திருந்தார். ரெண்டாவது, அவரோடு கூட யாரை தேவன் ஐக்கியப்படுத்தினாரோ அந்த ஐக்கியத்தில் இருந்தார். அதுதான் அப்போஸ்தலர்களுடைய ஐக்கியம். மூணாவது, உறவுகளை விட்டு வெளியே வந்தார். நாலாவது, வருமானத்தையும் தொழிலை விட்டு வெளியே வந்தார். அஞ்சாவது என்ன சொன்னேன், தன்னைத்தான் வெறுத்தார். சுய வெறுப்பு ரொம்ப முக்கியம் ஊழியக்காரங்களுக்கு. ஒரு ஊழியக்காரனுக்கு அத்திவாரம் தான், இதை பாரு அவன்கிட்ட இருக்காங்க, இல்லைன்னா அவன் வானத்தை வில்லா வளைச்சாலும் சரி தள்ளி போயிரு, அவனை தூரப்படுத்து, அவனோட ஒட்டிடாத. அதுதான் அஸ்திவாரத்தை தெளிவாக நீங்கள் கவனிக்கணும். அப்போ தன்னைத்தான் வெறுத்தல், அப்புறம் சிலுவை சுமத்தல். சிலுவை சுமத்தல் என்ன? வாங்கிட்டு போயிடக்கூடாது, இப்படியே போயிட்டு வந்தாச்சு, இனி எல்லாத்துலையும் நிப்பாட்டி நிறுத்தி அதை விளங்கி பேசுங்க. விளங்காமல் வாங்கிட்டு போகாதீங்க, விளங்காமல் பிரசமிட்டு போயிடாதீங்க. இந்த வேலை வாசிக்க சொன்ன கடற்கடன்னு ஒரு வாங்கிக்கலாம், அது இடத்த பொறுத்து வாசிக்கணும். இப்படிப்பட்ட இடம் இதை படித்து நிதானமாக விளங்கி போகிறதுக்கு தான் நம்ம இப்படி கூடி வரோம். இதை கன்வென்ஷனில் படித்த மாதிரி படிச்சுட்டு போயிடக்கூடாது. அங்கே அப்படி தான் வாசிக்கணும். அவங்க 1 மணி நேரத்தில் அவங்க கூட்டத்தை முடிக்கணும், பிரசங்கத்தை முடிக்கணும். நீ வாட்டுக்க நின்று நிதானமாக வாசிக்கிட்டு விளக்குமா, உனக்கே 1/2 மணி நேரம் போயிடும். 10 வருஷம் வாசிக்க சொன்னால் அவ்வளோதான், 3/4 மணி நேரம் எடுத்துருவேன். அங்கே கிடக்கிருந்து போய்த்தாங்க. இது அப்படி இல்லை, இது உட்காந்து படிக்கிறது, வாசிக்கிறது மட்டும் இல்லை, எல்லாருக்கும் விளங்கும்படியாக வாசிக்கணும். அப்புறம் அந்த வசனத்துக்கு உள்ளே இருக்கிறது என்ன அது விளங்கணும். அப்புறம் அடுத்த வசனத்துக்கு போகணும். இப்படிலாம் படிக்க வேண்டியிருக்கியா? அப்போ ஆர்டர் நான் உங்களுக்கு முன்னே கொண்டு வந்தேன். அந்த ஆர்டருக்கு ஆதாரமே யார் தான்? இயேசு கிறிஸ்து. இயேசுவை பின்பற்றின்படி தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போது அந்த இயேசுவை பின்பற்றுனா என்ன? இயேசுவை பின்பற்றுன்னு சொன்னால் போதுமா? அதுவா இயேசுவை பின்பற்றுறது? இதெல்லாம் படிக்கணும். ஒரு ஊழியக்காரன் ஏதுனார் கடந்து போன பாதைகளை படிக்கணும். எந்தெந்த பாதையில் போனார் அதை தான் உங்களுக்கு ஆர்டர் பண்ணேன். இது உங்களுக்குள்ளே ஸ்ட்ராங்காக இருந்துருச்சுன்னா ஒரு ஊழியக்காரன் தேவசித்தம் செய்கிறானா இல்லையான்னு கண்டுபிடிச்சி. அப்போ தேவசித்தம் செய்யாத ஊழியக்காரன் நிறைய பேர் சபை கட்டுறான், ஸ்தாபனம் கட்டுறான், ஸ்தாபனத்துக்கு தலைவராக இருக்கான். ஆனால் அவனுக்குள்ளே என்ன இல்லை? தேவசித்தம் இல்லை. இயேசுவை தான் பின்பற்றணும்னா இதுதான் பாதை. அவன் எவ்வளோ பெரிய கும்படாக இருந்தாலும் சரி, லட்சக்கணக்கான மக்களை கூட்டி சேர்க்கிறவனா இருந்தாலும் சரி, சாதவரற்றவனா, வியாதியை குணமாக்குறவனா, தீர்க்கதரிசனம் சொல்கிறவனா, பேரை சொல்லி கூப்பிட்றவனா, அவன் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டு தேவசித்தம் செய்கிறானான்னு பாரு. தேவசித்தம் செஞ்சால் அவனோட போய் ஜாயிண்ட் அடி.
ஏன்னா தேவ சித்தம் செய்யாமல் ஊழியம் செய்கிறவர்கள், சபை கட்டுகிறவர்கள், மக்களை கூட்டமாக சேர்க்கிறவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறான். அதான் மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் மறந்துடக்கூடாது. இப்போ சுற்றி நம்மளை சுற்றி இந்த மாதிரி கூட்டம் கொஞ்சம் சேர்க்கிறவன் இருக்கான். பேரை சொல்லி கூப்பிடுவே இருப்பா. அவன் ஜெபம் பண்ணால் வியாதி போகும், அவன் ஜெபம் பண்ணால் அசுத்தாவி ஓடும், நல்ல ஜூஜா அரிப்பான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இவங்களெல்லாம் நான் எனக்கு தெரியாதான்னு சொல்லி கையை வச்சுடுவேன்ட்டு. இவங்கள தான், வேறு யாரையும் இல்லை. அப்போ யார் அநேகர்னா யார், ஊழியக்காரன்னா யார், இப்படி சொல்லிட்டு போகக்கூடாது. அதுக்கு தான் திருப்பி சொல்லி தரேன். தேவ சித்தம்னா என்ன, இயேசுவை பின்பற்ற என்ன, இப்படி சொல்ல வச்சுருவான் பிசாசு உங்களை. இப்போ சொல்லிட்டு வந்து பற்றிலாம் நிறுத்தி தேவ சித்தம்னா என்ன அப்படின்னா சொல்லி கொடுக்கணும். பிதாவுக்கு கீழே இருக்கிறது, ஒரு தலைமைக்கு கீழே இருக்கிறது தேவ சித்தம். இதைத்தான் சொல்லணும். நீங்கள் வரிசை இப்படி சொன்ன மாதிரி சொல்லி விட விட்டுருவான் பிசாசு. இதான் தந்திரம். விளங்கி கொள்ள விட மாட்டேன். நீங்கள் சாத்தானை ஜெயிக்கணும், அவன் தான் எதிரி. அப்போ அவனை ஜெயிக்கணும்னா எப்படி ஜெயிப்பிய? தலைமைக்கு கீழ்ப்படியே விட மாட்டான் அப்படின்னா சாத்தாங்க வஞ்சிச்சுட்டான்னு எடுத்துக்கிறங்க. அவனுக்கு தலைமை இருக்கான்னு பாருங்கள். அந்த ஊழியக்காரனுக்கு தலைமை இல்லை, தலைமையை குறை சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா புரிஞ்சுக்கிறங்க, அவன் பிசாசினால வஞ்சிக்கப்பட்டிருக்கான், அவன் தேவ சித்தத்தை விட்டு வெளியே இருக்கான்னு புரிஞ்சுக்கிறங்க. இல்லையா? ஊழியத்தில் ஆசீர்வாதம் இருக்கியா? என்ன ஆசீர்வாதம் இருந்தாலும் அவன் ஒரு வஞ்சகன். சாதனை அவனை வஞ்சித்திருக்கு. அவன் ஆசீர்வாதம் சொல்கிறது அவனுக்கு முன்னாடி இருக்கிற மக்கள் கூட்டத்தை, அவன் மூலமாக வரங்கள் செயல்படும். அந்த வரங்களை சொல்லிட்டு இருப்பான். தேவசித்தம் இல்லாமலே வரங்களை பயன்படுத்த முடியும். அப்போ தேவசித்தத்தோடு பிரிக்கணும். ஏசுனார் ஜாஸ் வந்து சொல்கிறேன், உமக்கு பசியாக இருக்குது, இந்த கல்லுகளை. அப்போ 40 நாள் உபவாச ஜெபம் பண்ணி ஒரு கிருபை இறங்கியிருக்கு, ஒரு வரம் வந்திருக்கு. ஏசுனாருக்கு அவருக்கு அற்புதம் செய்கிற சக்தி உள்ளே இருக்குது. ஜாஸுக்கு தெரியுது. அதை எதுக்கு பயன்படுத்தி சொல்கிறான் பாருங்கள், சுயநலத்துக்கு பயன்படுத்தி சொல்கிறான். ஊழியத்தை தன்னுடைய லாபத்துக்காக பயன்படுத்துகிறான்னா அவன் பிசாசு. அந்த ஊழியக்காரன் மேலே பிசாசு உட்காந்துருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நீங்கள் சாத்தானை ஜெயிக்க முடியும். சாத்தானை ஜெயிக்கும் வழிகள் ஏதனார் போன பாதை, அப்போஸ்தலர்கள் போன பாதை, சபை போன பாதை, பவுலை சார்ந்தவர்களும் போன பாதை. இந்த பாதையில் போகிறவன் தான் சாத்தானை ஜெயிப்பான், மற்றவெல்லாம் சாத்தான்ட்ட பிடிபட்டுருவான். அப்போ சாத்தானுக்கு ஊழியக்காரங்களாக இருக்கக்கூடாது, தேவனுக்கு ஊழியக்காரனாக இருக்கணும். யாருக்கு ஊழியக்காரனாக இருக்கணும்? தேவனுக்கு. அநேக ஊழியக்காரன் சாத்தானுக்கு தான் ஊழியம் செய்கிறார். பேசுறது இயேசு. அதுக்கு வசனம் காமிச்சு இல்லையா? தீத்து 1ஆம் அதிகாரம் கடைசி வசனமா? பேசுறது இயேசுமே, ஆனால் அவன் வேலை செய்கிறது பூரா சாத்தானுக்கு. அப்போ இந்த ஊழியக்காரங்க யார்? இது யாருக்கு எழுதி கொடுக்குறான் பவுல்? ஊழியக்காரனுக்கு. இந்த வசனத்தை யாருக்கு எழுதி அனுப்புகிறான்? ஊழியக்காரங்க, சபை நடத்துகிற ஊழியக்காரங்களுக்கு. இப்படி சொல்லி அவங்களுக்கு விளங்காமல் இருக்காங்கன்னா அப்புறம் என்ன செய்ய? ஆண்டவரில் என்ன செய்ய முடியும்? ஆண்டவருக்கு செய்ய முடியாது. சாத்தானோட கோஆப்ரேட் பண்ணிக்கிட்டு ஊழியம் செய்கிற ஊழியக்காரங்களை தேவனை மாற்ற முடியாது, கஷ்டம். நிறைய ஊழியக்காரங்களை ஆண்டவர் ஊழியம் செய்யலை, விட்டுட்டார். சபையின் காலத்திலேயே விட்டுருக்காரு, சபைக்கு முந்தைய காலத்திலேயே விட்டுருக்காரு. யூதாசை அவர் திருத்தவே முடியல. யூதாசை அவருக்கு முடியலை, விட்டுட்டார். ஓடா நாயே அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது திருந்த மனமில்லாட்ட விட்டுறணும். அவனுக்கு கீழ்படி மனமில்லைன்னா விட்டுறணும். அவன் உங்களை குறை சொல்லிகிட்டே இருக்கான்னா விட்டுருங்க, சண்டை போடாதீங்க, ஒதுங்கிருங்க. அதான் பரிசுத்தாவி. ஊழியக்காரனுக்கு தான் பவுல் சொல்கிறார், அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை செய்கிறார்கள், கிரியைகளிலோ மறுதளிக்கிறார். அவ்வளோதான், அதுக்கு மேலே வாசிட்டு கூடாது. பாயிண்ட் என்னவோ அதோட படிக்கிறேன். அடுத்து வாசிக்க விட்டுருவேன், தொடர்ந்து உள்ள வசனத்தை வாசிக்கிட்டே இருப்பேன், சொல்கிறத கவனிக்க விட மாட்டேன். இது சாத்தான் எனக்கு எதிரி, அவன் தந்திரமாக உங்களை அடுத்த பைபிளை தொடர்ந்து வாசிப்பேன். நான் பேசிகிட்டே இருப்பேன், உங்களை வாசிச்சு சொல்லுவேன். அப்புறம் நாங்கள் மைக்கு போட்டு பேசுகிறது எதுக்கு? கவனிக்க விட மாட்டேன் சாத்தான். உங்களை தனியாக பைபிள் ரீடிங் பண்ண விட்டுருவேன். சாஸ் அது எங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. நீங்கள் நினைப்பி ஆவியானவர் நடத்துகிறேன். ஆவியானவர் அது எந்த ஆவியானவர் எங்களுக்கு தெரியும். அது பரிசுத்தாவே கிடையாது.
நீ ஒரு கூட்டத்துக்கு போகிற, அந்த கூட்டம் எதுக்கு போகிற? ஆராதிக்க, வசனம் கேட்க, அதில் தான் மனம் செலுத்தணும். அங்கே போய் உட்காந்துக்கிட்டு நீ ஜெப குறிப்பு எழுதிக்கிட்டு இருந்தா எப்படி? பைபிள் வாசிட்டு இருந்தா எப்படி? அப்போ அது நடத்துறது பரிசுத்த ஆவியா? யோசிச்சு பாருங்க. நம்மளை பிசாசு நடத்துது. எந்த பர்பஸுக்கு நம்ம போகணுமோ அந்த பர்பஸை நிறைவேற்றணும். அதான் பரிசுத்த ஆவி. அதான் என்னது? அதை கவனிக்க விடாதபடி மனதை குழப்புறது, மனதை சிதறடிக்கிறது, பைபிளில் வேறு பாயிண்ட்டை சொல்லிக் கொடுக்குறது, இதெல்லாம் சாதா. நாங்கள் இதோட போராடி 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 ஜெயிச்சு வந்திருக்கோம். என்ன எத்தனை தடவை இந்த விஷயத்தில் போராடி வந்துருமா? செய்தி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு செய்தி வரும், வசனம் சொல்லிகிட்டே இருப்பாங்க, எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வரும். இது பிசாசுன்னு தெரியணும். நம்ம பிசாசு கூட செய்யக்கூடாது. இப்போ தேவனுடைய ஊழியம் சொல்லிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு வேலையெல்லாம் யாருக்கு வேலை? சாத்தானுக்கு வேலை. ரூட்டில் போட மாட்டான். சாத்தானை ஜெயிக்கணும். ஊழியக்காரங்கிட்ட எப்படியெல்லாம் பிசாசு போராடுவான், எப்படியெல்லாம் சிந்தனையை கொடுப்பான். இதுதான் தேவ சித்தத்துக்கு விரோதமாய் போராடுகிற ஆவிகள். தேவ சித்தத்துக்கு இந்த ஆவிகளுடைய போராட்டங்கள்லாம் அந்த ஆவிகளுடைய பிடிகளில் இருந்தாலும் சாது விரட்டிட்டுப்பான். அது என்ன பிசாசு? செத்த ஆவிகள். இந்த ஆவியில் விரட்டிட்டுப்பான். ஆனால் இவன் சாத்தானுக்குள்ளே இருப்பான். இதான் உங்களுக்கு கண்டுபிடி தெரியுமா? சாத்தான் இருந்தால் எப்படியா சாத்தானை வெட்ட முடியும்? ஏதனார் கேட்ட மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பேன். ஏதனார் கேட்குறாருன்னா தகுதி உள்ளவர் அவர் கேட்கலாம். உனக்கு எனக்கு தகுதி வேணுமே, அதுக்கு தான் ஆர்டர். உனக்கு அந்த தகுதி இருக்கா? உனக்கு சொல்லிக் கொடுக்குறவனுக்கு அந்த தகுதி இருக்கா? இதை பாரு. அப்போ தான் பரிசுத்தாவியா அசுத்தாவியான்னு கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா உனக்கே தெரியாது. இப்போ ஏதனார் சொல்லுவார், சாத்தானுக்கு விரோதமாய் சாத்தான் இருந்தால் அவனுடைய ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? இப்போ ஏதனார் துரத்துறாரு அப்படின்னா அதில் அர்த்தம் இருக்குது. மற்றவன் துரத்துறாரு சொன்னால் அதில் அர்த்தம் இல்லை. சாசு விரட்டுறதுலேயே வித்தியாசம் இருக்குது. தேவசித்தம் செய்கிறவங்க விரட்டுறதுக்கு அர்த்தம், தேவசித்தம் செய்யாதவன் விரட்டுறதுல அர்த்தம் இல்லை. ஆனால் நடக்கும். ஒரு தீர்க்கதரிசி ஆயிலும் ஒரு சுப்ரக்காரன் ஆயிலும் உனக்கு சொன்னால் கேட்காத, அவனை கீழ்ப்படியாத, அவனுக்கு ஒத்து போகாத, அவன் சொன்னது நடந்தாலும் ஒத்து போகாத. ஆனால் சொன்னாரா இல்லையா? அதனால் இதில் நம்ம தெளிவாக இருக்கணும். பரலோகம் போகணும்னா எப்படியோ ஊழியம் செஞ்சுட்டு போனால் போதும் அப்படின்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்போ போயிட்டு இருக்க ரூட்டில் நீ போயிட்டே இருக்கலாம். அதான் சரியான பாதை. கர்த்தருடைய சித்தத்தின் பாதையில் போடுறோம். மனம் திரும்பிட்டே இருக்கணும். தவறான கருத்துக்களை நீக்கிறேன். சரியான கருத்துன்னு எதில் வச்சுருக்கீங்களோ அது சரியான கருத்தாக இல்லையான்னு தேவசித்தம் அப்படின்ற சத்தியத்தை படிக்கும்போது தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். நம்ம மனதுக்குள்ளே வச்சுருக்க கருத்து சரியா, அது சத்தியம் தானா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் தேவசித்தம் செய்கிற இடத்துக்கு வரேன். ஊழியம் செய்கிற தேவசித்தம்னு ஏதாவது சொல்லியிருப்பேன். ஊழியம் செய்கிறதில்ல நான் சொல்லிக் கொடுத்த இந்த ஆர்டர். ஊழியம் செய்கிறேன் சொன்னேன். எத்தனை பாயிண்ட் எழுதுறீங்க? எத்தனை பாயிண்ட் எழுதுறீங்க? வாசி. வருமானத்தினா தொழில் செஞ்சு வர்ற வருமானம்ப்பா. இந்த பகுதியில் நீங்கள் தேவசித்தம் செய்யறீங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற பகுதி. அதை தான் உங்களுக்கு இந்த மாதத்தில் 2 வாரம் திருப்பி சொல்லியிருக்கேன். நீங்கள் தேவசித்தத்தின்படி ஊழியம் செய்யறீங்களா இல்லையா என்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா இது இருக்கணும். தேவசித்தம் செய்யாமலே ஊழியம் செய்யலாம். அதை தெரியுங்களா உங்களுக்கு? என்னென்ன சொல்லுங்கள், சொல்ல தெரியணும். தேவசித்தம் செய்யாமலே ஊழியம் செய்கிறது என்னென்ன விதத்தில் ஊழியம் நடக்குதுன்னு பாருங்க. ஒன்று எழுதிக்கிறீங்க. பணத்தினால உள்ள ஊழியம் 2. தாளந்தை பயன்படுத்தி செய்கிற ஊழியம். தாளந்துகள் பாடுபாடுகள், ஜெபம் நடத்துதல். 4 வரங்களை பெற்றுக்கொண்டு அவைகளுக்காக செய்யும் ஊழியம். அவைகளை கொண்டு செய்யப்படுகிற ஊழியம். 4 வரங்களை
ரட்சிப்பில்லாம அழைப்பில்லாம செய்யப்படுகிற ஊழியம். ஆறாவது, உலக பொருளுக்காக ஊழியம் செய்ய வருது, பிழைப்புக்காக. உலக பொருள் பிழைப்புக்காக. ஏழாவது வந்து தேவ சித்தத்தின்படி செய்கிற ஊழியம். அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட செய்கிற ஊழியம். வீட்டிலப்பா ஏதாவது சந்தேகம் இருக்கா? அதை கேளு, இப்போ கேளு. என்னப்பா தலைமை அது அப்புறம் சொல்லுவோம். இது எப்படிப்பட்ட ஊழியம்லாம் நமக்கு பக்கத்தில் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறீங்க. அவனை எல்லாம் போய் கூட்ட சேர்ந்துக்கிட்டு அது போய் கத்தரங்க இருக்காருன்னு சொல்லியிருக்கீங்களா? அதுல இருந்து உங்களை டேன் அவுட் பண்றது தான் இந்த கருத்து. தேவசித்தப்படி உள்ள ஊழியம் அப்படின்னா என்ன அப்படின்னு வரும்போது தான் இந்த தலைமையில வரும். என்னென்ன எழுதிருக்கீங்க? யாராவது சொல்லுங்க. பேர் போடலாம் என்ன? பேர் போடலாம் என்ன சொல்லுங்க. இதெல்லாம் படிக்கணும். சும்மா பயில் படித்தேன் தான் பண்றேன் சமாதானத்துன்னு சொல்லிட்டு கூட படிக்க வேண்டிய படிக்கணும். அதெல்லாம் வேஸ்ட்டு. நாளைக்கு சேர்த்து நீ நடந்து போயிடுவேன். ஆண்டவரே சொல்லிட்டாரு, உன்னை எனக்கு தெரியாது சொல்லிட்டாரு. அப்போ என்ன பண்ணுவேன்? இதெல்லாம் படிக்கணும் உட்காந்து. நான் சொல்லி தர மாட்டாங்க ஊழியக்காரங்க, சொல்ல மட்டும் போயிடுவாங்க. அதனால வஞ்சகத்தின் ஆவி கிரியை செய்து ஒரு அவுட்டு வஞ்சக ஆவி ஏதோ சபை முழுவதையும் கையில் போட்டுச்சு. இப்போ வெளியே கொண்டு வரணும். ரெண்டு ஊழியம் என்ன வெளியே கொண்டு வரணும். ஊழியக்காரங்களை எல்லாம் வஞ்சகப்பட்டு கிடக்கான். அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்படிப்பட்ட வஞ்சக ஊழியர்கள் உங்களை சுற்றி ஊழியம் பண்ணிட்டு இருப்பான். அவன் வஞ்சிக்கிற ஆவி கையில் இருக்கானா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் முதல்ல அந்த ஆர்டர் கொடுத்தேன். நீங்கள் அந்த ஆர்டருக்குள்ளே வரணும், மற்றவங்களும் அந்த ஆர்டருக்குள்ளே கொண்டு வரணும். ஆர்டர்னா ஒழுங்கு. அவங்க வஞ்சி விட்டு போகிற நீங்களும் வஞ்சி போயிடக்கூடாது. அதெல்லாம் ஊழியங்களே அல்ல. தேவ சித்தத்தின்படி ஒருத்தன் ஊழியம் செய்யறான்னா அதுதான் ஊழியம், அங்கீகரிக்கப்படுகிற ஊழியம். அப்போது தேவனால் அங்கீகரிக்கப்படாத ஊழியங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் பார்வைக்கு வரணும். அதெல்லாம் பேர் புகழுக்காக சிலர் எடுத்துறாங்க. அவன் பணத்தையும் அள்ளி வீசுவாயா, குடும்பத்தை பார்க்க மாட்டான். ஊழியம் ஊழியம் சபை சபை சபைன்னு ஓடுற மாதிரி இருக்கும். என்னடான்னு பார்த்தா அவனுக்கு பெரிய பாஸ்டர் ஆகணும், அவனுக்கு பெரிய ஊழியக்காரன் ஆகணும், அவனை எல்லாரும் அவனை புகழணும். இதுக்காக அவன் கையில் இருக்கிற பணத்தையெல்லாம் தூக்கி வீசுறான். இந்த அரசியல் தலைவர் சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அரசியல் தலைவர் ராத்திரி போல அலைவான். எதுக்கு அலைகிறான்? அவனுக்கு கட்சியை வளர்க்கணும். கட்சியை வளர்த்தானே அவனுக்கு ஒரு பேர் வரும். அவனை அந்த மக்கள்லாம் புகழ்வாங்க. அடுத்து அவன் கையில் இருக்க பணம், அதை என்ன பண்ணுவேன்? ஒரு ஆஸ்பத்திரி கட்டி கொடுப்பேன், ஒரு ரோட்டை போடுவேன், அது கிராமமாக இருந்தால் அந்த குளத்தை தூர் வருவான். இதெல்லாம் எதுக்கு செய்கிறேன்? மக்களுக்கு நன்மை செய்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் இல்லை, அவனுக்கு பேர் வரணும், புகழ் வரணும். அதுக்காக தான் அவன் அந்த உழைப்பே உழைக்கிறான். கண்டுபிடி தெரியுமா உங்களுக்கு? இது எவ்வளோ பெரிய வஞ்சகாவி, எத்தனை ஊழியக்காரங்களுக்குள்ள இருக்குது தெரியுமா? அந்த ஆவி அவன் பேர் விடணும், அவன் பேர் நோட்டீஸில் வரணும், அவன் பேர் இப்போ வால்பாக்ஸில் வரணும், அவன் பேர் ஆன்லைனில் வரணும். அதுக்காக பணத்தை அள்ளி இறக்கிறாயா? பணத்தை அள்ளி இறக்கிறான். அவனுக்கு பேர் வரணும். ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? அப்பா எவ்வளோ பெரிய தியாகி, அள்ளி அள்ளி கொடுக்குறாரு அப்படி. அவனுக்கு பேர் புகழுக்காக செஞ்சுட்டு இருக்கான். அது ஒரு வஞ்சக ஆவி. நீங்கள் கண்டுபிடிக்கணும். நீங்கள் எதுக்காக செலவு பண்ணி உங்கள் கையில் இருக்கிற காசை அதை கண்டுபிடிக்கணும். சாசங்க இருப்பான், உங்கள் நோக்கத்தை பார்ப்பான். தீய நோக்கம் பாவம். பேர் புகழுக்காக ஊழியம் செய்கிற ஊழியர்கள் எத்தனை பேர் இருக்கான் தெரியுமா? அவன் பேர் வரணும், அவன் ஃபேமிலி பேர் வரணும், அவனுடைய சபை பேர் வரணும், ஸ்தாபன பேர். இதுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காயா? நீங்கள் கண்டுபிடிப்பீங்களா? நான் அதெல்லாம் கண்டுபிடிச்சி வந்ததுனால தெளிவாக இப்போ கர்த்தருடைய கிருபையினால இருக்கேன். எப்பா இதெல்லாம் ஊழியமே கிடையாது அப்படி. அடுத்து என்ன எழுதிருக்கீங்க?
என்னது? அள்ளி அள்ளி கொடுக்குறான் வெளிநாட்டுக்காரன். அதை வச்சு கன்வென்ஷன் நடத்துகிறாங்க. மக்களுக்கு என்ன தெரியும்? அடுத்து வர்றப்புற ஊழியக்காரர்கள்லாம் காணி கொடுக்குறாங்க. அதனால் ஊழியக்கார கூட்டம் ஒன்று அந்த கன்வென்ஷனில் வந்துடும். அடுத்து கிளை ஊழியம் உண்டாக்குவாங்க. அந்த மாவட்டத்தில், அந்த கிராமத்தில், அந்த பட்டணத்தில் ஒரு ஃபேமிலியை, அவங்க சபையில் உள்ள ஃபேமிலியை போடுவாங்க. மாதம் மாதம் பணம் கொடுப்பாங்க. அவங்களுக்கு பணம் இருக்குது, கன்வென்ஷன் வைக்க பணம் இருக்குது, இடம் வாங்க பணம் இருக்குது, கட்டணம் கட்ட பணம் இருக்குது, ஏழை ஊழியக்காரங்களுக்கு 2 வீலர் வாங்கி கொடுக்க பணம் இருக்குது, அரிசி வாங்கி கொடுக்க பணம் இருக்குது, துணி வாங்கி கொடுக்க பணம் இருக்குது. இவன் செய்கிறது அம்பட்டு பணத்தினால செய்கிற ஊழியம். உங்களுக்கு அதை கண்டுபிடிக்கிறீங்களா? கண்டுபிடிக்க விட மாட்டான் சார். இப்படி சில ஊழியங்கள் அப்படி பழகி பெறுகிற மாதிரி இருக்கும். பேர் புகழுக்காக ஊழியம் செய்கிறவன் இருக்கான். நோக்கமே அதான். வெளியே தியாகி மாதிரி தெரியும். சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. ஒளியின் தூதன்னா ஏசு. ஒளியின் தூதன் யாரு? ஏசு. ஏசுவை போல காட்டிக்கிடுவான். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ உங்களை சுற்றி ஊழியம் செய்கிற ஊழியக்காரங்க என்ன நோக்கத்தில் ஊழியம் செய்கிறாங்க? உங்களுக்குள்ள பரிசுத்தாவி இருந்தால் சொல்லி கொடுத்துருவாரு. அசுத்தாவி இருந்தால் தெரியாது உங்களுக்கு. அவர் ஊழியக்காரர் தான், அவரும் பாஸ்டர் தான். எல்லாரும் பாஸ்டர்களா? எல்லாரும் கர்த்தருடைய ஊழியர்களா? கண்டுபிடிக்க தெரியணும். அப்போ பணம் இருந்துச்சுன்னா அவன் ஒரு சாமானத்தை கட்டி உண்டாக்குறான். எல்லாம் பணத்தினால வருது. அடுத்து என்னது? தாளந்துனா நீங்கள் புரிஞ்சுக்கணும். வரங்கள் வேறு, தாளந்துகள் வேறு. ஊழியக்காரங்களுக்கு அதெல்லாம் தெரியணும், பகுத்தறிவு இருக்கணும். எல்லாம் ஒன்று தான் அப்படி சொல்லக்கூடாது. அது குழப்பத்தின் ஆவி. தாளந்துனா என்னென்னா, இந்த மியூசிக் கருவிகள் வாசிக்கிறாங்கல்ல, இசை கச்சேரி நடத்துகிறாங்க பாரு, அந்த இசைக்கிறவன் வாசிப்பார்கள். இசைக்கருவியில் வச்சு என்ன செய்வாங்க? இசை வாசிப்பான். வெறும் சத்தத்தை மட்டும் உண்டாக்க மாட்டான், வாசிப்பான். ட்ரம்மை வாசிக்கிறேன். ட்ரம்மில் என்ன வச்சுக்கூடாது? டப்பு டப்பு டப்புன்னு அடிக்கக்கூடாது. நமக்கு வேறு ஆள் இல்லை. அதனால் ட்ரம்மை தூக்கி வச்சுக்கிட்டு டப்பு 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 ட்ரம்மை வாசிக்கணும். அப்புறம் டேமரின்னு ஒன்று இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு டப்பு டப்பு டப்புன்னு தட்டிகிட்டே இருப்பான். அதில் ஒரு சிங்கி இருக்கும். டேமரின் வாசிக்க தெரியணும். அவங்க கையில் அந்த கருவி போகணும். கேசியோ வாசிக்க தெரியணும். கேசியோவில் சில மியூசிக்ஸ் இருக்கும், செட் பண்ணி வச்சுருப்பான். அது பட்டனை தட்டினா போதும், அதை அடிச்சுக்கிட்டே இருக்கும். அது கூட்டணும் குறைக்கணும். ஆனால் கேசியோ வாசிக்கிறதுனா ஒருத்தர் மைக்கு பிடிச்சி பாடுறது மாதிரியே இவன் மியூசிக்கிலேயே அந்த பாட்டை வாசிப்பான். அதான் வாசித்தல். டப்பு டப்புன்னு அடிக்கிறது இல்லை. இல்லையா? இல்லையா? எல்லாம் குதிப்பான். குதிச்சோன்னே இவன் வேகமாக அடிப்பான். அடிக்கிறது இல்லை, வாசிக்கிறது. ஃப்ளூட் வாசிக்கணும், புல்லாங்குழல். அது காற்று, வாயில் இருக்கிற காற்றை வச்சு வாசிக்கிறது. அப்போ வித்தியாசம், துணிகளில் வித்தியாசம் காட்டணும். அவன் வாசிக்கணும், புல்லாங்குழல் வாசிக்கணும். ஊதிக்கிட்டு இருக்கக்கூடாது. இந்த ஒத்தூதி ஒருத்தர் இருப்பான்ல, ஊதிக்கிட்டு இருப்பான். ஆனால் பக்கத்தில் இருக்கிறவன் வாசிப்பான், நாதசுரத்தை வாசிப்பான். வாயில் உள்ள காற்றுல அப்படி அப்படிப்பட்டது. இதெல்லாம் டேலண்ட். இதெல்லாம் என்னது? இசை ஞானி, மெல்லிசை மன்னர்கள் அப்படின்னு திரைப்படத்துறையில் சொல்லுவாங்க. அங்கெல்லாம் வாசிக்கிறவங்க. போட்டு டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை, வாசிக்கணும். கேசியோ வாசிக்கணும், ரிதம் பேடு வாசிக்கணும், நாதசுரம் வாசிக்கணும், ஃப்ளூட்டு வாசிக்கணும், அகார்டியன் வாசிக்கணும். ஹார்மோனியத்தை என்ன செய்யணும்? வாசிக்கணும். நானும் ஹார்மோனியம் பெட்டி முன்னாடி தூக்கி வச்சுக்கிட்டு இப்படியே அடி இப்படியே அடி. மக்கள்லாம் கூட்டத்தில் என்ன பார்க்குறாங்க? ஓ, ஒரு வாசிக்கிறாரா? கிட்ட வந்து பார்த்தா தான் தெரியும், நாரி போயிடும். கேஜியை தூக்கி வச்சுக்கிட்டு இப்படி இப்படி அடிச்சுக்கிட்டு என் புள்ள வாசிக்கிறேன் வாசிப்பாங்க. பொய், பிளாடு. அது ஒரு அசுத்தாவி. இதெல்லாம் வாசிக்கிறது கிடையாது. இசைக்கருவிகள் வாசித்தால், முறையாக கற்றுக்கொண்டு முறையாக வாசித்தால் அது டேலண்ட். அது டேலண்ட். இசைக்கருவிகள் வாசிக்கிறது, பாட்டு பாடுறது, ராகத்தோடு பாடுறாங்க பற்றியில. பாட்டு என்னச்சின்னு மயக்கி பிடிச்சி
ராகத்தோடு பாடல் செய்கிறது தான் பாடல். ராகம் இல்லாமல் பாடுனா அது வந்து பாடல் இல்லை, கத்துறது. மைக்கை பிடிச்சி நினச்சிவாங்க, 3 பேர் 4 பேர் மைக்கை பிடிக்கிறதுக்கே சண்டை போட்டு வருவாங்க. வந்துட்டு ஓ என்னையா கோலம், அலங்கோலம். இவனை யார் பாட சொல்லுது? அது பாட்டாது. ஒரு பாடல் மைக்கை பிடிச்சி பாடுனா தெருவில் போகிறவன் இந்த சத்தத்தை கேட்டவன்லாம் உள்ளே வந்துடுவான். ஏன்னா அந்த ராகம் படி சாரால் நவரோஜி சிபிஎம் விட்டு வெளியே வருது. இந்த அம்மா சிஸ்டர் சாரால் நவரோஜி அவங்க முழுக்க சிபிஎம்லேயே வளர்ந்தவங்க, ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சவங்க. சூழ்நிலை வெளியே வர்றாங்க. அப்புறம் ஒரு பெண் அங்கே ஊழியம் செய்ய முடியல. அவங்க சித்தப்பா பெரிய பாஸ்டர், சென்ட்ரல் பாஸ்டர். அவங்க மாமா பெரிய பாஸ்டர், சென்ட்ரல் பாஸ்டர். இவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது சிபிஎம்மில். சூழ்நிலை வெளியே வர்றாங்க. வந்து ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து தன்னை நம்பி தன்னை சார்ந்திருக்கிற வாலிப பிள்ளைகளெல்லாம் வச்சு அவங்க ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தது பாட்டு தாளந்து. அவங்களுக்கு ஒரு குரல், வெறும் குரல் மட்டுமல்ல, சத்தத்தை உயர்த்தி பாடுகிற குரல் மட்டுமல்ல, அதில் ஒரு நயம், அதில் ஒரு ராகம், அந்த அணுக்கள் கொடுத்து அதை கொண்டு போவாங்க. பாடல் பாடுவது மட்டுமல்ல, பாடலை இயற்றுவதும் அவங்க தான். அது ஒரு டேலண்ட். அவர்களே பாடலை எழுதுவாங்க, அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கம்போஸ் பண்ணுவாங்க. அவங்களே அதுக்கு ஒரு ராகம் அமைப்பாங்க, அதுக்கு ஏற்ற ஒரு இசையை கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அதுக்கப்புறம் மைக்கு பிடிச்சி பாடுவாங்க. அதுக்கு பேர் தான் பாடல். மற்றதெல்லாம் பாடலாது, பாட்டாது. என்னமோ கத்துறேன். கடவுள் என்ன செய்கிறாரு? காக்கைக்கு தங்குஞ்சு என் புள்ள பாடுது, அது தனியாக உட்காந்து பாடட்டு, நீர் கேளு. எங்களுக்கு ஊர் உலகத்தை ரசிக்க வைக்கணுமே, அழிஞ்சு ஒரு ஆத்துமாக்கள் உள்ள வரணுமே, சபைக்குள்ள பாடுற ஆளில் மைக்கு பிடிக்கணும். சும்மா என்ன செய்ய? அவருக்கு பொன் குஞ்சுனா அது தனியாக ரூமுக்குள்ளே போய் கதவை பூட்டிட்டு பாடட்டு, அவர் பாராட்டட்டு. என் புள்ள பாடுது, என் புள்ள சந்தோஷப்படட்டும், அவர் சந்தோஷப்படட்டும், இது கத்தட்டு. ஆனால் கதவை பூட்டிக்கிட்டு கத்தணும். வெளியில் போகிறவங்கெல்லாம் அப்புறம் உள்ளே வந்து கதவை தட்டி திறந்து பூஜை போட்டு போயிடக்கூடாது. பாடுறாங்களாம், இதெல்லாம் பாட்டாது. இவ்வளோ பஞ்சாயத்து இருக்குப்பா. அதுக்குள்ளே அந்த அம்மா பாடுவாங்க. வெளியே வாடகைக்கு வீடு எடுத்து சிபிஎம்முடைய பார்வையில் அந்த அம்மா பாட ஆரம்பிக்கிறாங்க. இசை, ராகம், கம்போசிங் வேர்டு எல்லாம் ஒழுங்குபடுத்தி அந்த குரலை உயர்த்தி பாடும்போது அப்படியே முன்னே இருக்கிற எல்லாம் எந்திரிச்சு அப்படி பாடிட்டு ஒரு ஒர்ஷிப் பண்ணா. இந்த ஒர்ஷிப்பில் ஒரு பாடல் பாடுனா எதிர்த்தாப்பில் பைபாஸ் ரோட்டில் நிறையா பேர் போவான் வருவான், கார் போகும் வரும், 2 வீலர் 4 வீலர்லாம் போகிறேன் வாரவேன் மத்தியில் இந்த பாடல் அப்படி அடையலையாய் வெளியே வீட்டை தாண்டி வெளியே போகும் ரோட்டுக்கு. அதில் நொந்து போய் வெந்து போய் தற்கொலைக்கு போகிறவன் அவனை அறியாமல் உள்ளே வருவாயான். அந்த ப்ரெசன்ஸ், அந்த வேர்டு, அந்த ராகம் அப்படியே ரோட்டில் போகிறவனை இழுத்துட்டு உள்ளே வரும். பின்னாடி வந்து உட்காந்துருப்பான். அந்த பாடல் வரிகள் அவனை தொடும், பரலோகம் தொடும். அழுவான், கதறுவான், பாவரிக்கை செய்வான், பாவ மன்னிப்பை பெற்று ரசிக்கப்படுவான். இவனை எல்லாம் ஒரு பாஸ்டர் வர வச்சு ஞானஸ்தானம் கொடுத்து சபையில் சேர்த்துரும். அது பாடல், அது பாடல். அடுத்து அதுதான் தாளந்து. அதான் என்னது? தாளந்து. புத்தகம் எழுதுதல் தாளந்து, கேசட் பதிவு பண்ணி கொடுத்தல் தாளந்து, பாடல் ஆராதனை நடத்துதல் தாளந்து, இசைக்கருவிகளை வாசித்தல் தாளந்து. இவைகளை கொண்டு ஊழியம் செய்கிறார். தாளந்துகள் நல்ல ஊழியம் செய்கிறாங்க. அதுக்கடுத்து என்னது? வரங்கள். வரங்கள் எங்கேருந்து வர? வரம் கொடுக்குறது யாரு? சாமி தான் வரம் கொடுக்குறது. இப்போ என்னென்ன வரங்கள் இருக்குது? கிருபையின் வரங்கள்னு ஒன்று இருக்குது, விசுவாச வரங்கள் 2, ஆவியின் வரங்கள் 3. இதெல்லாம் எங்கேருந்து வர? கடவுள்கிட்ட தான் வரும். இந்த வரங்களை வாங்குற வரைக்கும் சாமி கும்பிடுவான், உபவாசம் போடுவான், கண்ணீர் வடிப்பான், ஏதாவது கொடுங்க சாமி, இப்போ தான் ஊழியம் செய்ய முடியும். வரம் கிடைச்ச பிறகு தேவ சித்தப்படி அதை பயன்படுத்த மாட்டான். அதுதான் சாத்தா வந்து சொல்கிறான், இந்த கல்லுகளை அப்பங்களாக்கும். உமக்கு அந்த வரம் இருக்குது.
அப்போ அவர் அதுக்கு ஒரு வசனத்தை சொல்லி அவனை வெற்றி விட்டுருவார், ஜெயிச்சுருவார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல புறப்படுகிற ஒரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இப்போ வரம் ஒன்று இருக்கு பற்றில, வரங்கள்லாம் ஆண்டவர் தான் கொடுப்பார். ஆனால் அந்த வரத்தை தன் லாபத்துக்கு பயன்படுத்தி ஒரு ஊழி செய்வான். ஏதுனார அவருடைய லாபத்துக்கு பயன்படுத்த முடியாமல் சாதி தூண்டுறான். ஏதுனா சம்மதிக்கலை, போடா நான் ஏன் சொல்லிட்டாரு. இப்போ வரங்களை சுய லாபத்துக்காக, தன்னுடைய ஃபேமிலி லாபத்துக்காக, தன்னுடைய பெயர் புகழ் கிடைக்கும் என்பதற்காக இறைவனிடத்தில் பெற்ற வரங்களை பயன்படுத்தினால் அப்படியும் ஒரு ஊழியம் வளரத்தான் செய்கிறது. ஆனால் பரலோகத்துக்கு வர மாட்டான் அந்த ஊழியக்காரன். ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அவன் சாசு விரட்டுறான், சாசு விரட்டுறான், அவன் ஜோம் பண்ணி வியாதியை குணமாக்குறான், அவன் பாடி. இப்போ ஃபாதருக்கு இருக்கிற தாளந்து, பாடல் தாளந்து, அவர் தேவசித்தத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு அந்த தாளந்தை நினைச்சாரு. சாரால் ஒரு ஜெமா தேவசித்தத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு அந்த தாளந்தை பயன்படுத்துகிறாங்க. இது மாதிரி புத்தகங்கள் எழுதுகிறாங்கல்ல, ஆவிக்குரிய புத்தகங்கள், கேசட்டுகள் பதிவு பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல, ஆன்லைனில் விடுறாங்கல்ல. இப்படி உங்களை சுற்றி இருக்கிற ஊழியக்காரங்க தேவ சித்தத்தின்படி செய்கிறாங்களான்னு கண்டுபிடிக்கணும். இந்த தாளந்துகள் வந்த உடனே, வரங்கள் வந்த உடனே அங்கே கடவுள் இருக்காருனாக்க மக்கள் எல்லாரும் நம்புகிறான். அதான் பிசாசனுடைய தந்திரம். பிசாசனுடைய தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே. சாத்தான் அப்படிலாம் அவங்கள நம்ப வைப்பான். ஏன்னா நீங்கள் பார்ப்பீங்க, அவர் இயேசுவை பற்றி தானே பாடுறாரு. யாரை பாடுறாரு? இயேசுவை பற்றி தானே பாடுறாரு. இயேசுவை பற்றி தானே பிரசவம் பண்ணுறாரு. இயேசுவை பற்றி தானே சுவிசேஷம் அறிவிக்கிறாரு. அவர்கள் வாயினாலே அறிக்கை செய்வார்கள், பாடலின் வழியா, பிரசங்கத்தின் வழியா, சுவிசேஷத்தின் வழியா அவங்க அறிவிப்பு கொடுப்பாங்க. இந்த பாரு இயேசுவை பற்றி தான் சொல்கிறாரு. இல்லை, வெளியில் உனக்கு பார்க்க அது இயேசு இயேசுன்னு தெரியும், உள்ளே இருக்கிறது பரிசுத்தாவி இல்லை, அது அசுத்தாவி. கண்டுபிடி தெரியுமா? கண்ணு இருக்கா? நோக்கத்தை அறியணும். அப்போ யார் அறிய முடியும் சொல்லுங்க? அந்த ஊழியக்காரன் பாடல் பாடினா ஏசு இயேசுன்னு ஏற்றுறான், பிரசவம் பண்ணால் ஏசு இயேசுங்கிறான், ஜெப குறிப்பு வச்சாலும் ஏசுட்ட ஜெபம் பண்ணுற மாதிரி ஜெபம் பண்ணுறான். எல்லாம் வாயினால தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். சுவிசேஷம் அறிவிச்சாலும் ஏசு இயேசும்பான். ஆனால் உள் நோக்கம் என்ன? அதை கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்? தேவ சித்தத்தின் ஆர்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சும்மா தேவ சித்தம் சொல்லிட்டு போகக்கூடாது. அந்த ஆர்டர் என்ன, அந்த எல்லைக்குள்ளே நீங்கள் நிற்கணும், நான் நிற்கணும். இல்லைன்னா கண்டுபிடி தெரியாது. அப்போ வரங்களை வைத்து ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கு, பணங்காசுகளை வச்சு ஊழியம் நடந்துக்கிட்டு இருக்கு, பேர் புகழுக்காக ஊழியம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கடுத்து அது சொல்லியாச்சு. அடுத்து அப்போ இவ்வளோ நேரம் அவன் என்ன கேட்டுக்கிட்டு இருந்தேன்? தாளந்துகளை பற்றி சொல்லியாச்சுல, அவன் என்ன கேட்டுக்கிட்டு இருந்தேன்? பாதிச்சு ஒன்றுமிடாமல் இருக்க, மீதி போயிடக்கூடாது பார்த்துக்க. அவன் தலையை பற்றில அடுத்து என்னப்பா? அதுக்கு என்னடா விளக்க? வாரிசு அரசியல் அப்படின்னா உங்களுக்கு புரியும், அதுக்காக சொல்கிறேன். வாரிசு அரசு. வாரிசு அரசியல்னா என்னென்னா, தேவனுடைய ஊழியக்காரங்களுடைய பிள்ளைகள் இருப்பாங்க, அவங்கள ரட்சிப்புள்ளே நடத்திருக்க மாட்டாங்க, சும்மா தண்ணிக்குள்ளே முக்கிய உள்ள வச்சுருப்பாங்க. அவங்க காரியம் நடக்கிறதுக்காக. அவனுக்கு உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டிருக்கானா, அவன் ஆன்மாவுக்குள்ள கிறிஸ்து ஜீவனை வந்துட்டாரா, அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்கா, இதெல்லாம் பெற்ற பாஸ்ட் மாதிரி என்ன பண்ணுறாங்க, பிள்ளைகளை கவனிக்கிறது இல்லை. படிக்க வைக்கணும், படிக்க வைக்கணும், படிக்க வைக்கணும், துணி எடுத்து கொடுக்கணும், பீஸு கட்டணும், அதுக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். இப்படியெல்லாம் செய்வாங்க இவங்க சைடு. ஆனால் பிள்ளை சைடு கத்தருக்குள்ளே அவனை கொண்டு வர்றதே இல்லை. அப்போ அந்த பருவம் வந்த உடனே தான் அவனை ரட்சிப்புள்ளே செய்ய முடியும், நடத்த முடியும். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நடத்த முடியாது, பொம்பளை பிள்ளை சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நடத்த முடியாது. ஆனால் பக்திக்குள்ளே நடத்தலாம். வா வா வா, காலையில் ஜெபம் பண்ணு, காலையில் தூங்கக்கூடாது, இல்லையா படிக்கணும் படிக்கணும்ப்பா, படிக்கக்கூடாது, முதல்ல கத்தரை தான் படிக்கணும். அதான் தேவபக்தி. படிப்புக்கு போக மற்ற நேரம் தான் படிப்புன்னு சொன்னீங்கன்னா அது தேவபக்தி இல்லை, அது சாஸ். அது என்னது? என்ன சொன்னார் பாலு? அதனால தேவ பக்தி பருவ காலத்தை 8 வரைக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவ பக்தி பாதையில் நடத்தணும். அதில் குடும்ப ஜெபம் வந்துடும், பைபிள் வாசிக்க சொல்லணும், தாய் தகப்பனை கனம் பண்ண சொல்லணும். அவங்க சொல்கிற வேலையை செய்கிறது தான் தாய் தகப்பனை கனம் பண்ணுறது. அப்புறம் செய்கிறேன்னு சொல்லக்கூடாது, செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அப்படின்னு கூப்பிட்டா அங்கே வெளியே ஓடிட்டு இருப்பேன். அப்போ டெய்லி கூப்பிட்டு மெண்டலை
பிள்ளையில தேவ பக்தியில் சிறு பிள்ளை ஆண்டானை நடத்த வேண்டிய வழியில் நடத்து. அவன் ஜாகிற வரைக்கும் அதை கைவிடாமல் இருப்பான். அப்போ தேவ பக்தியில் நடத்தணும். பருவம் ஆயிடுச்சு, ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஏஜ் சொன்னால் நான் சொல்கிறது பகுத்தறிவு. ஏஜ் அட்டன் பண்ணு சொன்னால் நீங்கள் சொல்கிற ஏஜ் இல்லை, நீங்கள் உங்களுக்கு ஒரு ஏஜ் இருக்கும். நான் சொல்கிற ஏஜ் இறைவனை சொல்லிக் கொடுத்தா புரிந்து கொள்கிற வயசு, சத்தியத்தை சொல்லிக் கொடுத்தா புரிந்து கொள்கிற வயசு, ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்கிற வயசு. அந்த வயசு ஒரு வரைக்கும் நம்ம பிள்ளைங்களை தேவ பக்தியில் வளர்க்கணும். புரிந்து கொள்கிற வயசு வந்துட்டா அவன் என்ன பண்ணணும், ரட்சிப்புகளை கொண்டு வரணும். உடனே ஞானதானம் கொடுத்து அது 12 வயசு ஆயிடுச்சு, 15 வயசு ஆயிடுச்சு, 16 வயசு ஆயிடுச்சு, ஞானதானம் கொடுக்கையா? 16 வயசுக்காரங்களுக்கு ஞானதானம் கொடுக்குறக்க ஞானதானத்தை ஏற்படுத்தினார். ஞானதானத்தை திருச்சிபையில் ஏற்படுத்துறதுக்கு என் புள்ள 15 வயசு ஆயிடுச்சு கொடு, என் புள்ள வாலிப பையன் ஆகிட்டான், வாலிப பிள்ளை ஆயிடுச்சு கொடு. அப்படிப்பட்டவங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டதா ஞானதானம்? யாருக்கு ஏற்படுத்தப்பட்டது? மனம் திரும்பி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றவங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் ஞானதானம். விளங்கா பயிலில் கொண்டு சபையில் ஊழியத்தில் வச்சு ரட்சிக்கப்படாமல் இருக்குங்க. ரெண்டாவது சாசு உள்ளே இருக்கும், சாசுலேருந்து விடுதலையாகலை. பாவம் உள்ளே இருக்குது, பாவத்திலிருந்து விடுதலையாகலை. ஐயா கொடுங்க, ஞானதானம் கொடுங்க, ஐயா கொடுங்க கொடுங்க. முதல்ல உனக்கு கொடுக்கணும்டா, இங்கே வாடா. கிறுக்கோழி பயிலு யாருக்கு ஞானதானம் கொடுக்க? அவன்லாம் ஜப ஊழியக்காரனாக இருக்கான். அவன்லாம் யாராக இருக்கான்? அப்புறம் எப்படி யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்டவங்கெல்லாம் பாஸ்டரா? இப்படிப்பட்டவங்கெல்லாம் பாஸ்டரா? அப்போ எப்படிப்பட்ட ஊழியங்கள் உங்களை சுற்றி இருக்கிறாங்க, ஊழியம் நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிறீங்க. அங்கே கத்தர் இருக்காருன்னு சொல்லக்கூடாது. அவங்கள்ட்ட தாளந்து இருக்கலாம், வரங்கள் இருக்கலாம், பணங்கள் இருக்கலாம், வாரிசுகள் இருக்கலாம். கத்தர் இருக்காரா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறேன். சும்மா ஊழியம் நடக்கிறதுனால இவங்கெல்லாம் ஊழியம் செய்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது. அப்புறம் அடுத்து என்ன? உலக அப்படின்னா என்ன? என்னப்பா? பிழைப்புக்கா அப்படி எழுதணும். வசனத்தில் ஆண்டவர் சொல்லுவார், உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாதும் பாரு. வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியம் செய்கிற பற்றிலா? வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியம் செய்கிறது தேவசித்தம் இல்லை. அழைக்கப்பட்டவன் வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியம் செய்யவே கூடாது. அழைப்பு இல்லாதவர்கள் சபைக்குள்ளே இருப்பார்களானால் அவர்கள் வேலை செய்து கொண்டே என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். அது விசுவாசிகளுக்குரியது. பார்ட் டைம் ஊழியம். முழு நேரமும் ஊழியக்காரன் சொன்னால் அவன் அழைக்கப்பட்டவனாக இருக்கணும். அழைக்கப்பட்டவன் வேலை செஞ்சுட்டு ஊழியம் செய்யக்கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து சம்பளத்துக்காக ஊழியம் செய்ய பற்றிலாம் அதுதான். என்னது? ஒன்று வேலை செஞ்சுக்கிட்டே வருமானத்தை கைப்பற்றுவான். இங்கே சபையில் வர வருமானத்தை எடுத்துக்குவேன், எடுத்துக்கிடுவேன். இவன் பணத்துக்காக சாப்பாட்டுக்காக ஊழிஞ்சிருவாங்க. எடுத்துக்கிட்டீங்களா? அடுத்து சம்பளத்துக்காக ஊழிஞ்சுவான். சம்பளம் கொடுத்தா ஊழிஞ்சுவான். சம்பளம் கொடுக்கலனா அப்போ அவன் யார்? சம்பளத்துக்காக மட்டும் உழைக்கிறவன். அதுக்காக தான் பாட்டு பாடுவான், அதுக்காக தான் வேலை செய்வான், அதுக்காக தான் பிரசவம் பண்ணுவேன், அதுக்காக தான் வீடு சந்திப்பான். அவனுக்கு மாதம் மாதம் என்ன கிடைக்குது? சம்பளம் கிடைக்குது. சம்பளத்தை நிறுத்து பார்ப்பான். அதான் நான் தான் சொன்னேன், சோத்திரம் பண்ணான் உத்தமே நீதிமா தேவனுக்கு பயந்து பொல்லா போய்ட்டு உலகிறவன் ரொம்ப பீத்துவார் ஆண்டவர். அவன்கிட்ட அவன் சொன்னான், இதெல்லாம் திட்டுப்பார், இதெல்லாம் நீ கொடுக்குற, அதனால தோத்திரம் போட்டுக்கிட்டு இருக்கான், ஊழி செஞ்சுட்டு இருக்கான். அவனுக்கு கொடுக்குற இந்த ஆசீர்வாதத்தை நிறுத்து. அவன் துதிக்கிறானா இல்லை தூசிக்கிறானான்னு நான் பார்க்குறேன். என்னடா இப்படி சொல்லிவிட்ட பொசுக்குன்னு, நீ பண்ணிய தொட்டுப்பார் அப்படிங்கிறான். சரிடா நீ வேணா தொட்டுக்கடா அப்படின்னு சொல்லிட்டார். டக்கு 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 டக்குன்னு எல்லாம் போச்சு. மிஸ்ஸஸ் யோபு டைவ் ஆகிட்டா. எல்லாம் போயிடுச்சு, பிள்ளையெல்லாம் செத்து போச்சு, வீடெல்லாம் இடிஞ்சு போச்சு, தெருவுக்கு வந்தாச்சு. அப்புறம் என்னவே தோத்துறோம் அவங்களுக்கு வேண்டியிருக்கு. தோத்திரம் தோத்திரம் அப்படின்னு ஒரு டம்ளர் சாயா கூட கிடைக்காது. ஓடி போயிரு. பெத்தவையா 10 பிள்ளைய பெற்று வளர்த்து ஆளாக்கி அந்த அளவுக்கு அவங்கள பெரிய ஆளாக்கணும். எப்படி இருக்கும்? பறி கொடுத்தா எப்படி இருக்கும்? நீங்கள் பறி கொடுத்து பாருங்கள். மிஸ்ஸஸ் யோபுவை தப்பாகவே பேச மாட்டீங்க. புரிஞ்சுக்கிறங்க. பைத்தியக்காரி போல பேசுகிறாய் என்று சொல்கிறேன். நீங்கள் கொடுத்து பாரு, வழி தெரியும். அவனுக்கு கடவுளுடைய கிருபை இருந்ததுனால சகிச்சுக்கிட்டான். இவன் எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டா. கதறா பதறா. ஊர் உலகம்லாம் ஒரு மாதிரி பார்க்குது. ஒவ்வொரு இருந்தாங்களே
இப்போ ஓட்டாண்டியாக நிற்கிறாங்களே, ஒன்றும் இல்லாமல் நிற்கிறாங்களே. முன்னாடி வந்து கிட்ட வந்து பேசிட்டு போனவங்க இப்போ தூர விலகி போகிறாங்க. உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் உன் நிழல் கூட உன்னை மிதிக்கும். அப்போது பொருளாதாரத்தில் மேலே இருந்தால் மதிக்கும். கண்ணதாசன் திரைப்பட கவிஞர் கண்ணதாசனுக்கு பிரச்சனை. வீட்டில் நல்ல விசேஷம் வருது, தொழிலில் வருமானம் இல்லை. அப்போ அவங்க அண்ணன் நல்லா இருக்கார், கூட கொடுத்த அண்ணன் நல்லா இருக்கார். போய் கேட்குறாரு, இப்படி தீபாவளி வருது, பொங்கல் வருது, பிள்ளைகளுக்கு ஏதாவது துணிமணி எடுத்து கொடுக்கணும், ஒரு பலகாரங்கள் செய்ய. என்கிட்ட ஒன்றும் இல்லை, என் பொண்டாட்டி பிள்ளைக்கு இல்லை, உனக்கு எப்படி தர முடியும்? அந்த வேகத்தில் வர்றேன் வீட்டுக்கு. அவன் ஒரு படத்துக்கு பாட்டு எடுத்துருக்கு, ஒருத்தன் வந்து கூப்பிட்றேன். ஏதோ கொஞ்சம் தான் கொடுப்பாங்க. அப்போ உடனே எழுதிட்டான் அந்த வேகத்தில். அண்ணன் என்னடா அவசரமான உலகத்தில் காசு தான், என்னடா உறவுகள், கஷ்டப்பட்ட நேரத்தில் கை கொடுக்கல. அப்போ உயர்ந்த இடத்தில் இருந்தால், அதான் பொருளாதாரத்தில், உலகமே ஒன்றை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கிட்டா உன் நிலை உன்னை. இப்படி யோபு இறங்கிட்டார். அப்போ மிஸ்ஸஸ் யோபு பதர் தான், எல்லாத்தையும் பறி கொடுத்தவ, தலைவரி கோலமாக நிற்கிறா. சுற்றி இருக்கிறவங்க பூரா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. கிட்ட வந்து தோத்திரம் போட்டவங்க இப்போ விலகி போகிறாங்க. ஏன்? நம்மள்ட்ட ஏதாவது கேட்டுருவாங்க, நம்மள்ட்ட ஏதாவது கேட்டுருவாங்க, நம்ம போகக்கூடாது, வேண்டாம் அப்படின்னு எல்லாம் விலகி போகுது. எப்படி இருக்கும் அந்த 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 இடத்துக்கு நீங்கள் போய் பாருங்கள். ஃபீல்டில் பறி கொடுத்து பாருங்கள். அவன் வீட்டை பறி கொடுத்தா, ஆடு மாடு கழுதை ஒட்டகம் வேலைக்காரன் வேலைக்காரி ஓஹோடு வாழ்ந்தவன் எல்லாம் சரிஞ்சிருச்சு. அப்படியே 10 பிள்ளைகள் ஒன்று போல செத்து போச்சியா. ஒன்றா செத்தாலும் பிரச்சனை இல்லை. கொரோனாவில் அடிபட்டது மாதிரி கொண்டு போய் சேசிபியை வச்சு கொண்ட மாதிரி மூட வேண்டியிருக்கு. எந்த பிள்ளைக்கு உட்காந்து அழுக? செத்து போய் கிடக்கு. எந்த பிள்ளைய கட்டுப்பிடிச்சு அழுக? எப்படிப்பட்ட நிலைமை? அதுக்குள்ளே அவள் போகும்போது, அந்த ஃபீல்டில் போகும்போது புரிஞ்ச வந்தாயா மிஸ்ஸஸ் யோபுவை பாராட்டுவான். பைத்தியக்காரி பேசுகிற போல பேசுகிறாயே, அப்புறம் எப்படி பேசுறது? இல்லை எப்படி பேசுறதுன்னு கேட்டேன். நீ சொல்லிக் கொடு. உன்னை அந்த பாதையில் நடத்தணும். வந்துருமா உன் வாயில் மிஸ்ஸஸ் யோபுவை குறை சொல்ல மனசு வந்துருமா? அவனை பைத்தியக்காரியாவ, பறி கொடுத்தவ, இழந்தவ, உயர்ந்த இடத்துல இருந்து கீழே பிடிச்சி விட்ட மாதிரி தள்ளி விட்டு எல்லாருடைய பார்வையிலையும் அற்பமாக என்ன பண்ணுறா? அதனால அவள் பேசுனாயா? தப்பாயா? அவளுக்கு வந்து சோதனை, நமக்கு வந்து நிற்க முடியுமாயா? விசுவாசத்தில் நிற்க முடியுமா? நம்ம ஊழியத்தில் நிற்க முடியுமா? அவள் 10 பிள்ளையும் ஜா கொடுத்தா. அந்த மாதிரி ஒரு சோதனையை கத்தர் அனுமதிச்சா நீ நிற்பியா ஊழியத்தில்? யார் பைத்தியக்காரி? நீ மெண்டலாகி போயிடுவ. அவள் பெத்தவ, வளர்த்தவ, பால் கொடுத்தவ, சுமந்தவ, வயிற்றில் சுமந்தவ, தோளில் சுமந்தவ, இடுப்பில் சுமந்தவ. எப்படியா இருக்க? ஒரு பிள்ளை 2 பிள்ளையா ஐயா? 10 போச்சியா? சுற்றி இருக்கிற சொந்தக்காரன் என்ன சொல்லுவேன்? என்ன பாவம் செஞ்சீங்களோ? எல்லாம் ஒன்று போல வாரிக்கிட்டு போயிடுச்சு. இழந்தது பெருசு இல்லை, இழந்ததை ஆதாரப்படுத்தி பேசுகிறான் பாரு சுற்றி இருக்கிறவன். அந்த பேச்சு தாயா கொள்ளும். தீனார் சுட்டப்பும் உள்ள ஆர்வம் மாறாதே. உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளினால வருது காயம். அது ரொம்ப பெருசு. இழந்தது பெருசு இல்லை, இழந்ததை பற்றி, இழந்ததை வைத்து நம்ம தூசிக்கிறான் பாரு, குறை சொல்கிறான் பாரு. அதெல்லாம் பெரிய வேதனை. அதெல்லாம் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாது. அதெல்லாம் எல்லாத்தையும் இழந்து நீங்கள் நிற்கணும். சும்மா பைபிளை தூக்கி பிரசவம் பண்ண உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துக்கு போய்ப்பார். சில சொல்கிறது, யோபுவோட பெரிய சோதனை எனக்கு வந்திருக்கியா? ஐயா ஜெபம் பண்ணுங்க, தலையில் அட்டிக்கணும் போல வரும், வந்து முன்னாள் போட்டுருவா. யோபுவோட பெரிய சோதனையா? கிட்ட நிற்க முடியுமா அவனுக்கு வந்த சோதனையில்? சும்மா என்னத்தை சொல்கிறான், என்னத்தை பேசுகிறான். எவ்வளவு மென்டல் டிசார்டர் வந்து நிற்கிது சபையில் இருக்கிறது பூரா. மனநிலை பாதிக்கப்பட்ட கேஸு. இதெல்லாம் கொண்டு போய் கல்பக்கத்தில் ஒன்று சேர்க்கணும். மெட்ராஸில் கல்பாக்கம் தானே, கீழ்பாக்கம், கீழ்பாக்கத்தில் கொண்டு சேர்க்கணும். அப்படிப்பட்ட கேஸ் சபைக்குள்ள உட்காந்துருக்கு.
மனநிலை பாதிக்கப்பட்ட கூட்டம். அதனால் யோபு அப்படின்னா அவ்வளோ பிரச்சனைகளை அவன் வெளியே சொல்ல முடியாமல் இவளை சொல்ல முடியல. புருஷன்ட்ட மட்டும்தான் கத்துறா. இன்னும் பெருசாக என்ன ஆராதனை தோத்துறான் இல்லையா. அங்கே தான் சாத்தான் ஜெயிக்கிறான். நீர் அந்த ஆசீர்வாதங்களை பிடுங்கி பாரு, எடுத்து பாரு, தொட்டு பாரு. அவன் தூசிக்கிறானா துதிக்கிறானான்னு பார்க்குறேன் அப்படின்னார். அப்போ ஆசீர்வாதங்களை வைத்து நாம் கணக்கிடக்கூடாது. கர்த்தர் அங்கே இருக்காருன்னு சொல்லி கணக்கு போடக்கூடாது. அதில் கருத்தாக இருக்கணும். தேவசத்தம் செஞ்சால் கண்டுபிடிச்சிருவீங்க, தேவசத்தம் செய்யலைன்னா அவங்களோட ஒத்து போயிருவீங்க. இதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். நம்முடைய கண்கள் திறக்கப்பட்ட கண்களாக இருக்கணும், மூடிய கண்களாக இருக்கக்கூடாது. எதிரே சம்பவிப்பவர்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறவைகளை காணும் கண்கள் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். கண்ணை மூடிக்கிட்டு போகக்கூடாது, கண்ணை மூடிக்கிட்டு எதுவும் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அப்போ ஆசீர்வாதங்களை வைத்து ஒளிஞ்சிருது. பணம் கொடுத்தா ஒளிஞ்சிவான், பணம் வந்தால் ஒளிஞ்சிவான், காணிக்க வந்தால் ஒளிஞ்சிவான், தசவம் வந்தால் ஒளிஞ்சிவான், இல்லை அந்த இடத்துக்கு போக மாட்டான். அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் இவன் எதுக்காக ஒளிஞ்சிறான். வருமானம் ஓட்டிகிட்டு இருப்பாயா, வருமானம் இல்லைன்னா செய்ய மாட்டேன், ஒளிஞ்ச மாட்டேன். அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கணும். இவங்கெல்லாம் சோத்துக்காக ஒளிஞ்சிறவங்க, பணத்துக்காக ஒளிஞ்சிறவங்க. பணம் கொடுத்தா தான் ஒளிஞ்சிவான், சம்பளம் கொடுத்தா தான் ஒளிஞ்சிவான். மாதம் பணம் தர்றாருன்னு ஒருத்தன் இந்த தீவுக்குள்ளே ஒளி தூக்கு கொடுத்தேன். அவங்க சபையில் போயிட்டு இருக்கும்போது வாடகை வீட்டில் போய் ஒளிஞ்சிச்சாங்க. அப்போ இடம் வாங்கலை, கட்டலை. ஒரு 3 பேர் வந்தாங்க. இங்கே பாசிட்டிவ் பீரியட் நடந்துகிட்ருக்கு, நான் நடத்திட்டு இருக்கேன். வந்து உட்காந்துருந்தாங்க, கூட்டம் முடிஞ்சு வந்து பக்கத்தில் வந்து உட்காந்தாங்க. ஐயா, நாங்கள் இனிமேல் இந்த சபைக்கு தான் வருவோம். ஏண்டா? அவங்க ஒளித்துக்குவான்னு கூப்பிட்றாங்க. எனக்கு அதில் விருப்பம் இல்லை. அவன் ஜாமு இன்னொரு அவர் ராலியாவாரி. அவன் சொல்கிறான், ஐயா நான் இங்கே ரால் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், இனிமேல் நான் மெட்ராஸில் போய் ரால் பிஸ்னஸ் செய்யணும்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். இவங்க ஆராதனைக்கு போனால் ஒளித்து வரணும். இந்த அம்மா எப்போ பார்த்தாலும் தீர்க்கதரிசனம். இன்னொருத்தன் வந்திருக்கான், அவன் ஒன்றும் சொல்லலை, கம்மனு உட்காந்துருக்கான். அப்போ அடுத்த வாரத்துலேருந்து நாங்கள் இங்கே தான் வருவோம், கிருபாசனத்துக்கு. நான் சொன்னேன், வரவே கூடாது. ஏன் அப்படி சொல்லிய? ஒரு இடத்துக்கு நீங்கள் போயிட்டுருக்கீங்க, உங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக வேறு இடத்துக்கு போகக்கூடாது. பிடிக்காட்டாலும் அங்கே தான் போகணும், அங்கே தான் போங்க. அப்போ ஒவ்வொரு ஆராதனையிலையும் நீ ஒளித்துவா வேணும்னா போக விருப்பலைன்னா இரு, அவங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்கட்டும், நீ கேட்டுக்கிட்டே இரு. போயிட்டாங்க. காலங்கள் உருண்டது. அந்த ரால் வியாபாரி மெட்ராஸ் போய் ரால் பிஸ்னஸை ஆரம்பித்தான். அவன் வியாபாரம் பார்த்துட்டு இருக்கான், சம்பாதிச்சிட்டு. இவன் ஒளித்து கூப்பிடுத்துட்டான், ஜாம்புங்கிறவன். அப்போ அவனை கொண்டு போய் பல இடங்களில் ஊழிய ஆரம்பிக்கும் போது இவனையும் கொண்டு ஊழியத்தில் வைக்கும்போது மாதம் ஒரு ஊழியக்காரனுக்கு இங்கேருந்து என்ன செய்கிறாங்க, சம்பளம் அனுப்புகிறாங்க. சம்பளம் இருக்கும்போது மனைவி பிள்ளைகளுக்கு வேண்டியதை வாங்கி கொடுக்குறான், வீட்டுக்கு வாடகை கொடுக்குறான். இது போய்கிட்டு இருக்கு. அப்போ அப்படி சம்பளம் அனுப்பிட்டு இருந்தவங்க சில வருஷத்துக்கு பின்னாடி ஒரு மாதம் அனுப்பலை, சரி அடுத்த மாதம் அனுப்புவாங்க அப்படின்ட்டு இருக்கான். அப்புறம் தொடர்ந்து 2 மாதம் அனுப்பலை, தொடர்ந்து 3 மாதம் போல். அவன் வாரான், கேட்குறான், இப்படி கடன் ஏறிக்கிட்டு இருக்கு, எனக்கு அனுப்ப வேண்டியதாக அனுப்பு. சரி போக தரான். இப்போ அடுத்த மாதம் சம்பளம். ஆனால் 3 மாதம் சம்பளமும் போகலை. இப்போ 3 மாதம் கடன் வாங்கிட்டேன். அப்போது ஓரளவுக்கு சுசேஷன் சொல்லி ஒரு ஆராதனைக்கு உரிய மக்களை கொண்டு வந்துட்டேன், வீடை நிரப்பிட்டேன். ஆனால் அதில் அப்படி ஒரு காணிக்கை வரல. இவனுக்கு சம்பளம் வர்றதுனால அவன் அதை பற்றி பெருசாக எடுக்கலை, ஊழியத்தில் பாடுபடுறான். அப்புறம் மறுபடியும் 1 மாதம் அனுப்பிட்டு அனுப்புகிறேன். அப்புறம் வரேன் சொல்கிறேன். அப்புறம் 1 மாதம் அப்புறமா அனுப்புகிறேன். அப்புறம் வந்து சொல்கிறேன். அவங்க சொல்லிட்டாங்க, ஓம் பேரில் நல்லா கவனிங்க, ஓம் பேரில் வெளிநாட்டில் இருந்து ஒரு அமௌண்ட் அனுப்புகிறாங்க ஊழியக்காரங்களுக்கு. அது ஓம் பேருக்கு வரக்கூடிய வருமானம் அந்த இது வந்துச்சுன்னா உனக்கு நாங்கள் தருவோம், இல்லைன்னா தரமாட்டோம், நீ விசுவாசத்தில் படிச்சுக்க, ஆண்டவர்கிட்ட வாங்கி சாப்பிட்டுக்க. ஒரு ஆங்கில் சரிதான், ரெக்க முளைச்சி பறக்கிற வரைக்கும்
தாய் பறவை சாப்பாடு கொடுக்க வேண்டியதான். ரெக்க முளைச்சிருச்சுன்னா அதே பறக்கும். அது ஒரு ஆங்கிளில் கரெக்ட். ஆனால் சம்பளம் கொடுப்பாங்க, தருவாங்கன்னு சொல்லி கடனை வாங்கி அந்த மோர் கடன், பால் கடை, வெட்டி கடை, மட்டன் கடை, மீன் கடை, அரிசி கடை, காய்கறி கடை, எல்லா கடையிலையும் கடை. அது ஒரு பக்கம் ஏறிட்டே இருக்கு. அந்த பாதையில் போக முடியுமா? அவனை போய் சுஜின்னு சொல்ல முடியுமா? ஏசுனார் உங்களை ஆசிரியப்பாருன்னு சொல்லுவான். அவன் வாயை கட்டிட்டான். சாச்சு வாயை கட்டிடுவேன். பணத்துக்கு சம்பளத்துக்கு ஊழியம் செஞ்சா இந்த சோதனைகள் எல்லாம் சந்திக்க காலங்கள் உருண்டுச்சு. அவங்களுக்கும் வருத்தம் உண்டாகுது. அப்போ வேறொரு இடத்துல மாற்றுறாங்க. அந்த இடத்துக்கு நம்பிக்கையினால போடுறாங்க. இவன் இனிமேல் சுவிசேஷம் சொல்லி சம்பளம் வந்துட்டு இருக்கும்போது ஊழியம் செஞ்சால் மக்களை சேர்த்தான். இப்போ கடனுக்குள்ளே இருக்க அந்த ஏரியாவில் போக முடியல. இன்னொரு ஏரியா மாற்றுறாங்க. அங்கே போய் அவன் என்ன ஒளிஞ்சுவான்? சோர்வு. பொண்டாட்டி பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கணும். இனி ஆத்துமாவை ஆதாயம் பண்ணுற அளவுக்கு அவனுக்கு பிள்ளைன்னு அவில இல்லை. ஒரு முறை வர்றான், பேண்ட் ஷர்ட்டை போட்டு அப்படி வர்றான், கண்ணாடி போட்டு அப்படி வர்றான். நல்ல டால் ஃபிகர், பார்க்குறக்கு நல்ல உயரமான ஆள். நான் இங்கேருந்து போகிறேன் பஸ் ஸ்டாண்டுக்கு, அவன் அங்கேருந்து வரேன். மத்தியானம் வேகாத வெயில். நான் கிராஸ் பண்ணி அவனை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கேன். பாஸ்டர் இவ்வளோ பெரிய ஆள், டிப்டாப்பாக இருக்கிற ஆள், நம்மளையா கூப்பிட போதும் போயிட்டு, பாஸ்டர் நில்லுங்க இந்த ரோட்டில். என்னைய பார்த்தீங்களா? தெரியுதா? என்னைய தெரியலையே. நான் தான் சாமுவேல். ட்ரெஸ் பண்ணி கண்ணாடி போட்டு வரேன். நான் அங்கே வரும்போதே ஸ்மோக் பண்ணிட்டு வந்தேன். பார்த்தீங்களா? நம்ம அவ்வளோ டிஸ்டன்ஸில் எடுத்து பார்க்க முடியும். கிட்டத்தட்ட என்னை பார்த்தோன்னே அவன் சிகரெட் தூக்கி வச்சிருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சிகரெட் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்ட்டு இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்ன கதையெல்லாம் ஊற்றுறேன். இப்படி என் லைஃப் இப்படிலாம் மூவ் ஆகி வந்திருக்கு. இன்றைக்கி எனக்கு ஊழியே இல்லை. நான் பின்மாட்டக்காரனாக இருக்கேன். என்ன நம்பிக்கல? யார் தெரியுமா? காரணம்? நீ. அரண்டுட்டேன். ஏடா சாட்சி இப்படி போகுது? இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சு சாட்சி இப்படி தலையில போயிடுச்சா? எனக்கு அது விளங்கலை. என்னப்பா இதுக்குப்பா அப்படி சொல்கிற அப்படின்ட்டு இந்த கடந்த காலத்தில் வந்து உட்காந்தாய் பற்றிலா. ஆரம்பத்தில் அன்னைக்கு நான் வாரேன்னு சொன்னனே, எனக்கு வேண்டாம் அந்த சபைன்னு சொன்னனே, வந்துட்டு போடான்னு ஒரு வார்த்தை சொல்லனே, நான் இவ்வளோ பஞ்சாயத்தை தாண்டி இருக்க மாட்டேனே. ஆனால் உன்கிட்ட இருக்கிற பிள்ளைங்களுக்கு நீ விசுவாசத்தை சொல்லிக் கொடுப்ப. என் சம்பளம் கொடுக்குறது தான் சொல்லிக் கொடுத்தாரு. வீட்டில் மத்தியானம் 2 மணி ஆச்சுன்னா போஸ்ட்மேன் தான் ஓடி பார்ப்பேன். ஆனால் உங்ககிட்ட இருந்திருந்தா ஒரு பைசா தரமாட்டேன். ஆனால் விசுவாசத்தை எனக்கு உள்ளே வச்சிருப்பேன். இன்னைக்கு நான் தனியாக நிற்பனையா? என் வாழ்க்கையெல்லாம் வீடாச்சு அப்படின்னா, சரி சாம், உனக்காக நான் ஜெபிக்கிறேன். சீக்கிரத்தில் மாற்றம் வரும், கர்த்தர் உனக்கு செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சம் பிடிச்சி ஓடிப்பிட்டேன். ஏன்னா வாழ்க்கை நாசமாக போனதுக்கு நான் தான் காரணங்கிறேன். நான் ஆண்டுகிட்ட சொன்னேன், என்னப்பா இப்படி ரோட்டில் வச்சுக்கிட்டு சொல்கிறேன், இனி ரோட்டில் பிடிச்சி நெஞ்சை பிடிச்சி சொன்ன மாதிரி சொல்லிட்டானே, ஒப்பு கொடுத்துட்டீரே, என்ன செய்வரோ தெரியாது. எவ்வளோ சீக்கிரம் அவனை மேலே தூக்கணுமோ தூக்கிடணும். 1 மாதம் 2 மாதம் ஆளுப்பா, திரும்ப வந்து சந்திச்சான். மறுபடியும் என்னத்தையா போட்டு விட்டுருவானோ அது சொன்னேன். பாஸ்டர் இப்போ ஆண்டவர் என்னை ஆசிரிச்சிட்டார். எல்லா லோன் ப்ராப்ளம்லாம் போயிடுச்சு. என்ன ஒரு பெரிய ஸ்தாபனத்தில் எனக்கு முக்கியமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் முக்கியம் என்ன தெரியுமா உங்கள்கிட்ட சொல்கிறது? எந்த சபையிலேருந்து என்னை தூக்கி வீசினாங்களோ அதே சபை என்கிட்ட பேசி ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துகிறாங்க. என் ஸ்தாபனத்துக்கு நான் தான் ரெப்ரஸன்டேட்டிவ். என்கிட்ட தான் அவங்க பேசணும். பேசுனா தான் அந்த கூட்டமே நடக்கும். அந்த கன்வென்ஷன் அந்த இடத்துல கர்த்தர் வச்சுருக்காரு. அப்படியாப்பா நல்லா என்னை திட்டாமல் இருந்தா சரி. நல்லா இருக்கான், புரியாதான் இருக்கான். அப்போ சம்பளத்துக்கு ஊழியம் செய்யறதுனா என்ன, விசுவாசத்தில் ஊழியம் செய்யறதுனா என்ன, நல்லா புரிஞ்சுக்கிறோம்.
அப்போது சம்பளம் இல்லைன்னா உங்களால் ஊழியம் செய்ய முடியாது, பின்மாற்றமாயிருவாங்க. ஒவ்வொரு நாளும் போஸ்ட்மேனை எதிர்பார்த்து நான் வீட்டை விட்டு 2 மணிக்கு வந்து நிற்பேன். ஊரை சுற்றி கடன் பெருகுது அப்படிங்கிறேன். அப்போ விசுவாசத்தில் நான் ஊழியம் செய்ய முடியல, சம்பளத்தை கொடுத்து என்னை வளர்த்துட்டாங்க, அதனால் சம்பளத்தை நம்பியே நான் ஊழியம் செஞ்சதுனால இன்றைக்கி பின்மாற்றக்காரனாக இருக்கேன். இப்போ புரியுதா? சம்பளத்துக்கு ஊழியம் செய்கிறது. ஆண்டவர் சொன்னார், கூலிக்கு வேலை செய்கிறவன் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போவான். அவனுக்கு பணம் வந்துட்டு இருக்கணும், காசு வந்துட்டு இருக்கணும், வருமானம் நின்றுச்சுன்னா ஊழியம் மாட்டாங்க. அடுத்து அதான் தேவசித்தப்படி செய்கிற ஊழியத்துக்கு தான் இயேசுனார் மாதிரி. யார்? அப்போ தேவசித்தத்தின்படி ஊழியம் செஞ்சார் இயேசுநாதருக்கு. எத்தனை ஆதாரங்களை பார்த்தோம்? வாசிக்க திரும்ப. ஏன்னா கீழே பார்த்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கல. நோட்டை அப்படி தூக்குங்க, நல்ல வாயை தூக்குங்க, பின்னாடி இருக்கிற எல்லாருக்கும் கேட்கத்தக்கதாக வாலிமை கூட்டுங்க, எல்லாம் ஒழுங்கு. வாசி இல்லைங்கடா, இம்புட்டு தாங்க வாசி. எப்படி சாலமன் மாதிரியா? இயேசுவை பின்பற்றனே அப்படின்னா இயேசுலையும் பல இயேசு இருக்கு. தேவசித்தம் செய்த இயேசுவை பின்பற்றணும். ஏன்னா பவுல் சொல்கிறான், நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசு இருக்கார். அவங்களும் இயேசு தான் சொல்லிட்டு இருக்கான். அந்த இயேசு இல்லை நாங்கள் பிரசவம் பண்ணுற இயேசு. தேவசித்தம் செய்த இயேசுவை தான் நாங்கள் பிரசவம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நாங்கள் பிரசவம் பண்ணுறது இயேசு. தேவசித்தம்னா என்ன? அதான் பிதாவுக்கு கீழே இருக்கிறது. பிதாவினால் அழைக்கப்படணும், பிதாவினால் தெரிந்து கொள்ளப்படணும், பிதாவை தலைமையாக வச்சுக்கொள்ளணும். பிதாவை என்ன செய்யணும்? தலைமையாக வச்சுக்கொள்ளணும். அதான் தேவசித்தம். இது தகுதிப்படுத்துதல். நம்ம முன்னே பார்த்தோம் இல்லையா, இதை வச்சு ஒளிஞ்சிறது இல்லை, இயேசுவை வச்சே ஒளிஞ்சிரு. சில ஆள் இயேசு பேரை சொல்லி ஒளிஞ்சு தெரியுமா? அதையும் எழுதிக்கிறீங்க. அது ஒரு பாயிண்ட். தேவசித்தம் செய்கிற ஊழியத்தில் இல்லைப்பா, தேவசித்தம் செய்யாத ஊழியத்தை பற்றி எழுதியிருக்கீங்க. அதில் இந்த பாயிண்டை ஆட் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லி ஒளிஞ்சுவாங்க. லூக்கா 9:49-50 வாசிங்க. லூக்கா 9:49-50. பார்த்தீங்களா? இயேசுனார் ஒரு டீமாக ஒரு பக்கம் ஒளிஞ்சிறாரு, இன்னும் ஒருத்தர் ஊழியம் பண்ணுறான். ஆனால் அவன் பயன்படுத்துறது இயேசுவின் நாமம். அவன் பயன்படுத்துறது அதுலேயும் சாசு விரட்டுறாங்க. என்ன விரட்டுறான்? சாசு விரட்டுற ஊழியம். அதான் செத்த ஆவிகள். ஆனால் இயேசுனார் பேரை பயன்படுத்துவாங்க. அந்த செத்த ஆவிகள் இயேசுவின் பேரை சொன்னாலே ஓடுது. இயேசுவின் சொன்னாலே ஓடுது. இப்போ இயேசுவின் நாமத்தை ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதுக்காக இயேசு கூட இருக்காருன்னு நீங்கள் நம்பக்கூடாது. அதுக்கு தான் இது. ஏசுனார் கூட இல்லாமல் இருப்பார், ஆனால் அவர் பேரை பயன்படுத்துவாங்க. ஏசாயா 4:1 ஒரு வசனம் பற்றில. ஏசாயா 4:1 என்ன எழுதியிருக்கு? வாசிங்கன்னு சொன்னேன். பாருங்க, 7 ஸ்திரீகள்லாம் ஆவிக்குரிய வியாக்கியானம் பண்ணீங்கன்னா 7 சபை. அடுத்து பேரை மட்டும் எடுத்துக்கிறது, ஏசுனார் பேரை வச்சுக்கிட்டு. ஆனால் வாழ்க்கை, அவங்க தொழில் எல்லாம் அவங்க விருப்பப்படி. 7 ஸ்திரீ தானே, நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம், நாங்கள் துணி வாங்கிக்கிறோம், நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், உன் பேர் மட்டும் இருக்கட்டும். அதனால் ஏசுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே ஏசு இருக்க மாட்டேன். வாயினாலே அறிக்கப்படுவார்கள், கிரியைகளினாலே மறுதளிப்பார்கள். இப்போ இப்படி உங்களை சுற்றி ஊழியங்கள் இருக்குது. அங்கே ஏசு இருக்கிறாருன்னு நீங்கள் நம்பிடக்கூடாது. நீங்கள் தேவசித்தம் செய்கிற இடத்துக்கு வரணும், மற்றவங்க தேவசித்தப்படி ஊழியம் செய்கிறாங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் இந்த ஃபவுண்டேஷன் உங்களுக்கு போடப்பட்டிருக்கு. அப்போது தேவசித்தம் செய்கிற ஊழியத்தில் இயேசுவுக்கு தலைமை இருந்தது, பிதா இருந்தார். இயேசுக்கு மேலே யார் இருந்தார்? தலைமை இருந்தது, நடத்திப்புக்காரி இருந்தார். அது ஒரு பாயிண்ட்டு தேவசித்தம் செய்கிற ஊழியத்தில்.
அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்னது? ஐக்கியம். ஒரு 12 பேர் கொண்ட ஒரு ஐக்கியத்துக்கு உள்ளே இருந்த கட்டுப்பட்டு இருந்த இதெல்லாம் தேவசித்தம் செய்கிற ஊழியத்தில் இது இருக்கணும். அதனால் ஒரு ஊழியக்காரன் தேவசித்தம் செய்கிறானா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இத்தனை ஆதாரங்கள் உங்களுக்கு தந்தாச்சு. இது இல்லாமல் ஒருத்தர் என்ன தான் ஊழியம் செஞ்சாலும் அது நியாயம் தீர்க்கப்படும். அவன் பரலோகம் வரமாட்டான். அவன் வாழ்க்கையில் ஊழியத்தில் தேவசித்தம் இருக்காது. அதனால இதை புரிஞ்சுக்கிட்டு நடங்க. சரியா? ரெண்டையும் சொல்லிட்டேன். தேவசித்தப்படி செய்கிற ஊழியம் எப்படி இருக்கும், தேவசித்தம் இல்லாமல் செய்கிற ஊழியத்தில் என்னென்னலாம் நடக்குங்கிறத சொல்லியாச்சு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நடந்தீங்கன்னா அதுக்கேற்ற பலன், புரியாமல் நடந்தால் அதுக்கேற்ற பலன், அவனவன் கிரியைகளுக்கு தக்க பலன். யாரையும் குறை சொல்ல வேண்டாம், யாரையும் குறை சொல்ல வேண்டாம். இதை வச்சுக்கிறீங்க சாகிற வரைக்கும். இப்போ ஊழியங்கள் இப்படிலாம் இருக்குது. கர்த்தருடைய சித்தம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அவங்கள சிநேகிங்க, அவங்கள என்ன செய்யுங்க, சிநேகிச்சுக்கிறீங்க. மற்ற ஊழியங்களை செய்கிறவன்ட்டெல்லாம் நீங்கள் சிநேகிச்சிங்கன்னா நீங்களும் பாதாள போயிருவீங்க இல்லையா? ஆமாம். அவன் பணத்துக்காக ஒளிஞ்சிறானா இல்லை பணத்தை வச்சு ஒளிஞ்சிறானா? அவன் இயேசுவின் பேரை மட்டும் பயன்படுத்தி அவன் விருப்பமான ஒளிஞ்சிறானா? வரங்களை வைத்து ஒளிஞ்சிறானா? தளர்ந்துகளை வச்சு ஒளிஞ்சிறானா? இதெல்லாம் நீங்கள் பகுத்து பார்க்கணும். அந்த அளவுக்கு உங்கள் கண்கள் தெளிவாக இருக்கணும், பிரகாசமுள்ளதாக இருக்கணும். கர்த்தர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தரும்படி நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு பவுல் சொல்கிறான். நான் சொல்லலை. எபேசியர் 1:19. பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். கண்கள் திறந்திருந்த போதாது, திறக்கப்பட்ட கண்கள் தெளிவாக இருக்கணும். என்ன தெரியுதா பாஸ்டர், வயசாகி போச்சுல, கண்ணை டெஸ்ட் பண்ணுவோமா? அவள் கண்ணாடி போட்டது போல எனக்கு கண்ணாடி போட்டு பார்க்க ஆசைப்படுறான். நான் என்ன செய்வேன்? தோத்துறான். கண்கள் திறக்கப்பட வேண்டும். திறக்கப்பட்டால் போதாது, திறக்கப்பட்ட கண்கள் பிரகாசமுள்ள கண்கள், அதாவது தூர பார்வை. எபிரேயர் 11:13 எழுதியிருக்கு பாருங்க. இதான் பிரகாசமுள்ள கண்கள் சொல்றது. தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு விசுவாசத்தை காத்து வாழ்ற வாழ்க்கை இருக்கு. அப்போ தூரத்தில் வரப்போகிறவர்களை பற்றி வாக்குத்தத்தம் வந்திருக்கு, தரிசனம் வந்திருக்கு. வாக்குத்தத்தம் நிறைவேறலை, தரிசனம் நிறைவேறலை. ஆனால் எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்னாடி நடக்க போகிறத கர்த்தர் தரிசனத்தில் காமிக்கிறார். எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்னாடி நடக்க போகிறத வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. ஆண்டுடைய வாக்கு இருக்கு, தரிசனம் இருக்கு. ஒன்று நடக்கலையேன்னு சொல்லக்கூடாது. அவைகளை நம்பி நிறைவேறும் என்ற நம்பி அணைத்து கொள்ள வேண்டும். சாரால் அப்படி செய்தால், ஆபிரகாம் அப்படி செய்தால். நம்பி அணைத்து கொண்டு பூமியிலே தங்களை அந்நியரும் பரதேசம் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு, அந்த பார்வை தான் தூரத்தில் இருக்கிறத பார்க்குற பார்வை. வாக்கு தத்தத்துக்குள்ளே, தரிசனத்துக்கு உள்ளே, சொப்பனத்துக்கு உள்ளே, தீர்க்க தரிசனத்துக்கு உள்ளே, சத்தியத்துக்கு உள்ளே, அங்கே இருக்கிற உபதேசங்களின் ஆழங்களுக்கு உள்ளே மறைந்திருக்கிறவைகளை காணும் கண்கள் பிரகாசமுள்ள மனக்கண்கள். உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தரும்படிக்கு நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அதனால் கண்ணு திறந்தா போதாப்பா, தூரத்தில் உள்ளதையும் பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்கள் கண்களுக்கு நல்ல பிரகாசம் இருக்கணும். அதுதான் பிரகாசம் உள்ள இனிமே வரப்போகிறது, இனிமே சம்பவிக்க போகிறது. அதை சாப்பிடாம பார்த்துட்டான், சாரால் பார்த்துட்டான். அதை நம்புகிறாங்க, இது நடக்கும்னு நினைக்கிறாங்க, நம்புகிறாங்க, அதை அணைச்சிக்கிறாங்க. டெய்லி அந்த வாக்குத்தத்தத்தை வச்சு ஜெபிக்கிறாங்க, டெய்லி அந்த தரிசனத்தை வச்சு ஜெபிக்கிறாங்க. இப்படி ஜோமணி அந்த விசுவாசத்தை விடாமல் ஓடி முடிச்சிட்டாங்க. அதை கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்தார். எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்னாடி நடக்கக்கூடியதை கூட கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்தார். நம்ம ஊழியங்களில் வித்தியாசங்கள் உண்டு. அப்போ ரட்சிக்கப்படாமலே
ஊழியத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது. நம்ம பிள்ளைகளாக இருந்தாலும் அவங்கள ரட்சிப்புள்ள நடத்தி தான் ஊழியங்களை வைக்கணும். ஞானதானத்தை கொடுத்து சும்மா உள்ளே வச்சிடக்கூடாது. அடுத்து நீ தான் அப்படின்னு உசுப்பேற்றி விட்டுறக்கூடாது. அது ஒத்த பயிலாக இருந்தால் பஞ்சாயத்து இல்லை. போட்டிக்கு இன்னொரு பையன் இருந்தால் என்ன பண்ணுறது? இப்போ பயலே வேண்டாம், பொம்பளை பிள்ளையில் வந்துடும். சம பங்கு. டாக்டர் கலைஞர் எங்களுக்காக ஒரு சட்டத்தை போட்டிருக்காரு. பெண்களுக்கு சொத்துக்களிலே சம உரிமை உண்டு, தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்பா. நீ பொதுக்கு செத்து போயிட்டேன்னு வச்சுக்க, அது ரெண்டு சண்டை போட்டு நாரி போகும். அதனால் பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியில் நடத்து. வாரிசு அரசியல் வேண்டாம். கர்த்தரே பார்த்து அழைப்பை கொடுக்கட்டும். கர்த்தரே பார்த்து அபிஷேகம் பண்ணட்டும். கர்த்தரே என்ன செய்யட்டும், தெரிந்து கொள்ளட்டும். அவனுக்கு என்ன வேலை என்ன ஊழியன்னு அவர் சொல்லிக் கொடுக்கட்டும். அந்த பிள்ளைகளை கர்த்தர் அப்படி நடத்துகிற அளவுக்கு நீ தேவ பக்தியில் பிள்ளைகளை வளர்த்து கொண்டு வரணும். அதனால் பின்னாடி நாட்களில் என்ன பண்ணுறாங்க, அப்படி செய்யாததுனால பிள்ளைகளுக்குள்ளே சண்டை வருது. பிள்ளைகளுக்குள்ளே என்ன வருது? சண்டை. சொத்துக்களுக்கு சண்டை வருது. புருஷ வாக்கத்தில் சண்டை, அங்கேயே சண்டை, அதில் சண்டை. பலம் உள்ளவன்னா அடிச்சுக்கிட்டு நிற்பான். ஒருத்தன் பலவீனம் ஒருத்தன் பலவான்னு சொன்னால் பலவீனம் அடித்து அவன் மேலே வந்துடுவான். சண்டை வெளி தெரியாது. இப்படிலாம் போய்கிட்டு இருக்கு. அதனால் ஊழியம் என்றால் கர்த்தரால் வரணும். அதில் அழைப்பு இருக்கணும், அதில் அபிஷேகம் இருக்கணும், தேவை நடத்தணும். பலவீனன் அதுலேயும் பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைகளுக்கு சண்டை. ஒரு சமாதானம் இல்லை. செத்தாரு, நிம்மதி போச்சு. இதெல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன். நமக்குள்ளே அப்படி வரக்கூடாது. இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி நடந்திருக்கு. நம்ம ஜாக்கிரதையாக போகணுன்றக்காக எல்லாம் நடந்திருக்கு. அதனால் ஊழியங்களை ஊழியமாக செய்யணும். அதுக்கு தான் இந்த ஆர்டர். எது தேவசித்தப்படி உள்ள ஊழியம், எது தேவசித்தம் இல்லாத ஊழியம், ரெண்டையும் சொல்லியாச்சு. மகனே உன் சமத்து நீந்தி கரை சேர்த்துக்க. நீந்தாத மாட்டை வெள்ளம் கொண்டு போயிடும். கரை சேரணும்னா நீந்தி ஆகணும். அதனால் அலை அடிக்காமல் இருக்காது, வெள்ளம் வராமல் இருக்காது, பெருமழை பெய்யாமல் இருக்காது. பெருமழை பெய்தது, பெருவெள்ளம் வந்தது, காற்று அடித்தது, அதன் மேல் மோதியது. ஒரு வீடு முழுவதும் இடிந்து விழுந்து அழிந்தது. ஒரு வீடு நின்றுச்சு. அதுக்கு மேலேயும் மழை வந்துச்சு. அது மேலேயும் காற்று அடிச்சு, பெருங்காற்று அடிச்சு, பெருமழை பெய்ச்சு, பெருவெல்லாம் வந்துச்சு, மோதிச்சு. ஆனால் நிற்கிது. இதே இது அங்கே வந்துச்சு நிற்காது. சோதனை வெள்ளம், சோதனை காற்று, சோதனை மழை, சோதனைக்குள்ளே சிக்கும். அந்த நேரத்தில் நிற்கும் எது? கண்மலையின் மேல் அசுவாரம் போட்டு கட்டப்பட்ட வீடு. வசனத்தினால உன் சபையை கட்டு, உன் ஊழியத்தை கட்டு, சத்தியத்தினால கட்டு, உபதேசத்தினால கட்டு. அப்போ அது நிற்கி, இல்லைன்னா இடிஞ்சிடும். அதனால் இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். உங்கள் மண்டையில் ஏற்றிருங்க ஐயா. தேவசித்தப்படி உள்ள ஊழியம் எது, தேவசித்தம் இல்லாத ஊழியம் எது அப்படிங்கிறத உன் தலையில் ஏற்றினா தப்பு, பரலோகத்துக்கு வருவேன். மற்றபடி கஷ்டம், பரலோகமே கிடையாது. தேவசித்தம் செய்கிறவனுக்கு தான் பரலோகம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. பரலோகம் வர முடியாது. தேவ சித்தத்தின்படி ஊழியம் செய்யணும். தீர்க்கதரிசனம் சொன்னாலும் தேவ சித்தத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு சொல்லு. பிசாசு வரட்டுனாலும் உள்ளே இருந்துக்கிட்டு பிசாசு வரட்டு. வியாதியை குணமாக்குனாலும் தேவ சித்தத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு வியாதியை குணமா. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் சொல்லியிருக்கா, அது விசுவாச வரம், கிருபையின் வரம். தேவ சித்தத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு செய்யி, உன் விருப்பப்படி செய்யாத. தலைமை இருக்கும், ஐக்கியம் இருக்கும். ஆனால் யூதாசு மாதிரி அவங்க சித்தம் செஞ்சுட்டு இருப்பான். அப்படி ஒரு ஊழியம் இருக்குது, அதையும் எழுதியிருக்க. சிலருக்கு தலைமை இருக்கும், அடுத்து ஐக்கியம் இருக்கும். இதை வெளியே பார்த்தா அது தேவசித்தம் செய்கிற மாதிரி தெரியும். ஆனால் அவன் சித்தம் செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஆதாரம் யூதாஸ். அவனுக்கு இயேசு தலைமையாக இருந்தார். அவனை சுற்றி ஒரு ஐக்கியம் இருந்தது. வெளியில் பார்க்குறவங்களுக்கு முன்னாடி ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்டு இருக்காரு, ஒரு ஐக்கியத்துக்குள்ளே இருக்காருன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அவன் தேவசித்தம் செய்யலை, சுயசித்தம் செஞ்சான். இப்படி சிலர் ஸ்தாபனத்துக்குள்ளே இருந்தாலும் தலைமைக்குள்ளே இருந்தாலும் சொந்த சித்தம் செய்வான். அவனையும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்படிப்பட்டவனை விட்டு நீங்கள் விலகிறணும், இல்லைன்னா உங்களை கெடுத்து விடுவாங்க.
இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும். சுய சித்தம் செய்கிறானா? ஒரு தலைமை இவனுக்கு இருக்குது, இவனுக்கு ஒரு ஐக்கியம் இருக்குது, இருந்தாலும் என்ன சித்தம் செய்கிறான்? அதுக்கு ஆதாரம் என்ன? யூதாஸ் தலைமையோட இருக்கிற மாதிரி காட்டிக்கிடுவான், ஐக்கியத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி காட்டிக்கிடுவான். ஆனால் அவன் விருப்பம் என்ன, அவன் ஆசை என்ன, அவன் நோக்கம் என்ன, அவன் தீர்மானம் என்ன, அதை தான் நிறைவேற்றிட்டு இருப்பான். இது தேவ சித்தம் இல்லாத ஊழியம். அதை குறிச்சுக்கிறீங்க, மறந்துடக்கூடாது. சாசு மறக்க வச்சுருவான். எழுதி இதெல்லாம் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, தேவ சித்தம் இல்லாத ஊழியத்தில் நான் தலையிடக்கூடாது. உமக்கு சித்தமான ஊழியத்தை தான் நான் செய்யணும், என் குடும்பம் செய்யணும், என் பிள்ளைகள் செய்யணும். ஆண்டவரே செய்யணும். ஒவ்வொரு நாள் கால ஜெபத்தில் வை. சித்தத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு ஊழியம். வரங்களை பயன்படுத்து, பணத்தை பயன்படுத்து, கிருபை பயன்படுத்து, தாளந்துகளை பயன்படுத்து. தேவ சித்தத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு பயன்படுத்து. தேவ சித்தம் செய்யாமல் பயன்படுத்திக்கிட்டு இருக்காத, அதை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. கடைசியில் ஆண்டவர் நிராகரிச்சிருவார். அப்போ தேவ சித்தம் செய்கிறதுக்கு தகுதியின் அடிப்படையில் தான் நாம் இயேசுவை எடுக்கிறோம். வரங்களின் அடிப்படையில் எடுத்தோமா, பணத்தின் அடிப்படையில் எடுத்தோமா, தாளந்துகளின் அடிப்படையில் எடுத்தோமா, சம்பளத்தின் அடிப்படையில் எடுத்தோமா, இப்படிலாம் ஊழியர்கள் நடக்குது உங்களை சுற்றி. தேவ சித்தங்கிறது தகுதி. தேவ சித்தங்கிறது அவன் அதுக்கு தகுதியா, அதை தான் பார்ப்போம் நாங்கள். அவன்கிட்ட வர இருக்கு, சாசு போகுது, பேரை சொல்லி கூப்பிட்றாரு, என்னத்தை வேணாலும் சொல்லி கூப்பிட்டுட்டு போட்டு பரணம் வரணும்னா அவன் என்ன செய்யணும்? தேவ சித்தத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு பேரை சொல்லி கூப்பிடட்டும். சும்மா ஏத்தனார் பேரை சொல்லி ஒரு ஊழியர் நடக்கணும்னா அங்கே தேவன் இருக்காரு நம்பிடாதிய. ஒருத்தன் தேவ சித்தம் செய்கிறாருன்னா எப்படி கண்டுபிடிப்பிய? தகுதி. சொல்லுங்கள், தகுதி. என்ன தகுதி? இப்போ சொல்லப்பட்ட ஆர்டர் இருக்கான்னு பாரு. அந்த ஆர்டர் இல்லைன்னா ஒதுங்கிடு, உன்னையும் கெடுத்து விடுவேன். ஏதனாரு தன்னை தகுதிப்படுத்தி கொண்டார். உறவுகளை விட்டு வெளியே வந்தாரா? அவரை பரலோகத்தின் பிதா சுவிசேஷ ஊழியத்துக்குன்னு சொல்லி அவரை அழைச்சாரா? அழைத்து அனுப்பினார். அதனால தான் அவருக்கு பேர் அப்போஸ்தலர். இப்போ எந்த வேலை செய்யும்படியாக அனுப்பினார்? ரொம்ப முக்கியம். அவர் தான் பிரதான ஆசாரியன், அவர் தான் பிரதான அப்போஸ்தலன், எல்லாத்துலேயுமே பிரதானம் அவர் தான், இயேசு தான். அப்போ அவர் தேவ சித்தம் செய்யறதுக்கு தன்னை தகுதிப்படுத்தினார். அழைக்கப்பட்ட ஊழியத்தை செய்கிறதுக்கு தகுதிப்படுத்தினார். தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியத்தை செய்ய தகுதிப்படுத்தினார். என்ன தகுதிப்படுத்தினார் என்று சொல்லும்போது, உறவுகளை விட்டு வெளியே வந்தார், உடைமைகளை விட்டு வெளியே வந்தார், வருமானத்தின் தொழிலை விட்டு வெளியே வந்தார். அடுத்து என்னது? தன்னைத்தான் வெறுத்தார். எந்த இடத்துலையும் உட்காருவார், யார் சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிடுவார், சாதி பார்க்க மாட்டார். யார் கொடுத்தாலும் ஜாதி பார்த்து சாப்பிட மாட்டார். எல்லா ஜாதிக்காரனோடையும் சேருவார். அதனால தான் யூதம் பூரா அவர் பாவிகளின் சிநேகிதன். என்ன சொன்னாங்க? தன்னைத்தான் வெறுக்கணும். இப்படி தான் சாப்பிடுவேன், இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவேன், ஃபேன் ஓடுனா தான் தூக்கம் வரும், கட்டில் போட்டால் தான் தூக்கம் வரும், அடித்து விரட்டணும். உனக்குள்ளே இருக்கிற சார்ஜ் கட்டில் கேட்குதுல, நீ கேட்க மாட்டேன், நீ நல்லவன். உனக்குள்ள சாசு கேட்க வைக்கிது. தன்னை வெறுக்கிறதே கிடையாது. அவன் தகுதி இல்லாத ஊழியக்காரன். திங்கணும், தூங்கணும், கட்டில் படுக்கணும், ஃபேன் வேணும். எந்த பணியிலையும் படுத்து பழகணும்யா. நாங்கள் எந்த வேக்காட்டுக்குள்ளேயும் இருந்து நாங்கள் தங்கி இருந்து ஊழியம் செஞ்சுருக்கோம். ஒரு நாள், 2 நாள், 3 நாள்னு சாப்பாடு கிடைக்காட்டாலும் ஊழியம் செஞ்சுருக்கோம். தன்னைத்தான் வெறுத்தல்னு ஒரு வசனத்தை எடுத்து நான் பிரசவம் பண்ணணும்னா நான் தகுதியாக இருக்கணும். தன்னைத்தான் வெறுத்தல். அடுத்து தன் சிலுவையை. அப்படின்னா என்ன? அப்படின்னா என்னப்பா? நீ அவமானப்படணும், நீ அசிங்கப்படணும், உன் பேரை சிலர் கெடுத்து பேசணும். அந்த நேரத்துலையும் நீ அங்கே இருந்து ஊழியம் செய்யணும். இங்கே வந்து அவமானப்படுத்துகிறான், இங்கே வந்து அசிங்கப்படுத்துகிறான், அவனை எதிரியாக பார்க்கறது, அவனை பற்றி குறை சொல்கிறது, அப்படி சொல்லக்கூடாது. குறைகளை உணர்த்தணும். நீ சிநேகிச்சுக்கிட்டு உணர்த்து. குற்றங்களை உணர்த்தணும். நீ அவன் மேலே அன்பாக இருந்துக்கிட்டு உணர்த்து. யார் வேண்டாண்ணா? எதிரியாக பார்க்கக்கூடாது, நண்பனாக தான் பார்க்கணும். சிநேகிக்கிறவர்களையே சிநேகித்தால் உங்களுக்கு லாபம், ஆயக்காரர்களும் அப்படி. உன் ஃப்ரெண்டையே நீ பாட்டுக்க சிநேகிச்சுட்டு இருந்தா எப்படி? சத்துருக்களை சிநேகி, சபிக்கிறவளை ஆசீர்வதி, துன்பப்படுத்துகிறவங்களுக்காக என்ன செய்ய? ஜெபம் பண்ணு.
ஆகவே சிலுவை சுமத்தல் என்றால் உன் கூட இருந்துக்கிட்டே உன்னை குறை சொல்லுவாங்க, உன் சபைக்குள்ளே குறை சொல்லுவாங்க, உன் சொந்தக்காரங்க குறை சொல்லுவாங்க, உன் ஊழியத்துக்குள்ளே எல்லைக்குள்ளே இருக்கிறவங்க குறை சொல்லுவாங்க. இதெல்லாம் நீ சகிச்சின்னா சிலுவை சுமக்கிறாய் என்று அர்த்தம். நீ எதிர்த்து பேசுன, தீமைக்கு தீமை செஞ்ச, அவங்கள பழி வாங்க நின்றினா நீ பிசாசு. நீ ஊழியம் செஞ்சாலே நீ யார்? சாத்தானுக்கு பிறந்தவன். பரவாயில்ல போக மாட்டாங்க. மன்னிக்கணும், மன்னிப்பு கேட்கணும். நீ தீமை செஞ்சிருந்தா அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேளு. அவங்க உனக்கு தீமை செஞ்சா நீ மன்னி. இவங்க தானே தேவசித்தம் செய்கிறவங்க, இவங்க தானே. இது தகுதி, இது வரங்கள் வல்லமைகள் தாளந்துகளை வச்சு செய்கிற ஊழியம் அல்ல. இது தகுதிப்படுத்தி செய்கிற ஊழியம். இது ஏதனாருக்கு இருந்துச்சு, அப்போஸ்தலருக்கு இருந்துச்சு, 1ஆம் நூற்றாண்டு திருச்சபைக்கு இருந்துச்சு, அதுக்கு பின்னாடி வந்த பவுலுடைய டீமில் உள்ளவர்களுக்கும் இருந்துச்சு, உங்களுக்கு எனக்கு இருக்கணும். இந்த தகுதிகளை நாம தான் உண்டு பண்ணிக்கணும். எல்லாமே இதெல்லாம் தேவனே வானத்திலிருந்து போடுவார் நினைக்கக்கூடாது. வரங்கள் தான் அவர் கொடுப்பார். புரிஞ்சுக்கிறீங்க? தகுதி நாமளே உண்டாக்கிறோம். ஆண்டவர் என்னை கூப்பிடட்டும், ஆண்டவர் நடத்தட்டும், ஆண்டவர் கூப்பிட்டுருப்பார். இவங்க மறந்துருப்பாங்க. ஊழியத்துக்கு போனால் நமக்கு அப்படி வரும், பேச்சு வரும், இப்படி குறை சொல்லுவாங்க, கையேந்தி திரியணும், பிச்சை எடுத்தது மாதிரி இருக்கும், நமக்கு அவமானமாக போகும். நம்ம போனால் வேலை செஞ்சுக்கிட்டு ஊழிஞ்சிப்போம். அப்போ அவமானத்துக்கு தப்பணும்னு தானே இருக்க. நீ என்ன ஊழிஞ்சிவ? அவமானப்படுறதுக்காகவே ஊழியத்துக்கு வரணும், அசிங்கப்படுறதுக்காகவே வரணும். உன்னை பற்றி அவங்க குறை சொல்லுவாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு தான் ஊழியத்துக்கு வரணும். இல்லைன்னா ஊழியக்கூடாது, வீட்டிலே இருக்கணும். உபத்திரவங்கள் இருக்கும். சிலுவை என்று சொல்லும்போது இன்னொரு பகுதி என்னது? உபத்திரவங்கள், பாடுகள். சிலுவையை தூக்கி தோல்ல வச்சா கணக்காதா? சுமந்து போகணும். கொல்கத்தா மலை வரைக்கும் போகணும். கவர்னர் பிளாத்தூனுடைய கோர்ட்டில் இருந்து புறப்பட்டு கொல்கத்தா மலை வரைக்கும் போகணும். அப்போ தோளில் இழுத்துக்கிட்டு பெரிய பாறை சிலுவை. இது எழுத்தின்படி. ஆவியின்படி நமக்கு வருகிற உபத்திரவங்களும் பாடுகளும் அதை சந்திக்கத்தான் வேணும், அதை சுமக்கத்தான் வேணும். தேவசித்தப்படி ஊழியர்களுக்கு சபை ஊழியம் ஒரு பாரம். குடும்பம் நடத்துறது, மனைவி பிள்ளைகளோடு வாழ்கிறது ஒரு பெரிய பாரம். சுவிசேஷம் அறிவித்து ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறது ஒரு பெரிய பாரம். உபவாசம், பட்டினி, ஜெபம், அது ஒரு பெரிய பாரம். காலையில் எந்திரிச்சு முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கிறது ஒரு பெரிய பாரம். ஏன்னா 7 மணி வரைக்கும் தூங்க வேண்டியிருக்கு, 12 மணி 1 மணி வரைக்கும் மொபைல் பார்க்க வேண்டியிருக்கு. 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபிக்கிறது பாரமா இல்லையா? பாரம். அப்போ அந்த பாரத்தை சுமக்கணும்னா நம்ம தகுதிப்படுத்திக்கிறணும். அப்போ மொபைல் உருட்டுறது நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் நினைச்சக்கூடாது, உருட்டக்கூடாது. அப்படி உருட்டணும்னா 10 மணிக்கு முன்னாடி உருட்டிக்க. தகுதிப்படுத்து. இதெல்லாம் ஆண்டவரே செய்யணும், இது என்னால் முடியாது, ஆண்டவரே செய்யணும்னா ஆண்டவரே என்ன அனுப்புவார்? அந்த மொபைலை தூக்கி உடனே சொல்லிவிடுவார். மூதே காலையில் 4 மணிக்கு ஜெபம் பண்ணுறது உன்னை நீயே என்னை நானே தகுதிப்படுத்திக் கொள்ளணும். இதெல்லாம் அறிவு. அதனால் ஊழியம் 2 பகுதி. ஒன்று தேவசித்தம் இல்லாத ஊழியங்கள், இன்னொன்று தேவசித்தம் உடைய ஊழியங்கள். இந்த பகுதியை நீங்கள் மனசில் வச்சுக்கிறீங்க. வாழ்நாளெல்லாம், ஜீவகாலமெல்லாம் இது உங்கள் மனதை விட்டு மாறவே கூடாது. ஆமேன்னு சொன்னதுனால நீங்கள்